அதாவது மத்திய 24:3 இயேசுவின் இடத்துல சீஷர்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள். நம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னவென்று சொல்லி கேட்டார்கள். அதில் அநேக அடையாளங்களை இயேசு சொன்னாலும் கூட மிக முக்கியமாக ஆரம்பிக்கும் பொழுதே அவர் சொன்ன வார்த்தை, ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொன்னார். அந்த வஞ்சிக்கிற காரியங்களை குறித்து தான் காலை வேளையிலே நாம் சபைக்கு நேர்த்தியாய் பார்த்தோம். இப்போது அதுக்கு அடுத்த அடையாளங்களை குறித்து அவர் சொல்லியிருக்கிற விஷயத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். 2 நாட்களும் கிருபை, இரக்கம், தயவு எங்களோடு கொண்டு வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் காலை வேளையிலும் எங்கள் மத்தியில் இடைப்பட்டீங்க. இப்போவும் நீங்கள் இடைப்படக்கூடியவங்க எங்கள் மத்தியில் பேசுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடு நீங்கள் பேசுங்க. மனுஷனுடைய சத்தத்தை கேட்க இவங்க வரவில்லை ஆண்டவரே. மனுஷனுடைய சத்தம் எதற்கும் பிரயோஜனப்படாத ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தருடைய சத்தம் மட்டும்தான் பிரயோஜனப்படாம்ப்பா. நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனம், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவர் 2வது அடையாளமாக யுத்தங்களை குறித்து பேசுகிறார். இந்த யுத்தத்தை குறித்து பேசும்போது 2-3 யுத்தங்கள் வேதத்தில் உண்டு. அதாவது 2-3 வகையான யுத்தம். ஒன்று வேதத்தில் சொல்லப்படுகிற உலகத்தில் நடக்கக்கூடியதான யுத்தங்கள். இன்னொன்று வாசிங்க, எபேசியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 6:12 வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், நல்லா கவனிங்க, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. எபேசியர் 6:12 இன்னொரு யுத்தத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். இன்னொரு போராட்டம் எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லும்பொழுது அந்த இடத்துல மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாம்சத்தோடு இரத்தத்தோடு மாத்திரம் அல்ல அப்படி சொல்லாமல் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல அப்படிங்கிறார். அந்த வசனம் பாருங்கள். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும். அப்போ ஒரு ஆவிக்குரிய யுத்தம், 2 வகையான யுத்தம் இருக்கு. ஒன்று உலக பிரகாரமான யுத்தம். அதை குறித்து நான் உங்களுக்கு பின்னாடி இதை குறித்து சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். ஆனால் இப்பொழுது இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இந்த மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அப்படின்ற துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு கூட நமக்கு ஒரு யுத்தம் இருக்கிறது. எந்த துரைத்தனத்தோடு கூட அதிகாரங்களோடு கூட என்று சொன்னால், இந்த பூமியில் இருக்கக்கூடியதான துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அதாவது இந்த பூமியில் இருக்கக்கூடிய அரசாட்சிகள், அதுக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரங்கள், இவைகளோடு கூட நமக்கு ஒரு யுத்தம் இருக்கிறது. ஆனால் இந்த யுத்தம் எப்படிப்பட்டதான யுத்தமாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் அதிகாரத்திலிருந்து போராடுகிறார்கள், நாம் அவர்களுக்கு எதிராக ஆவியிலிருந்து போராடுகிறோம். ஆனால் நம்முடைய போராட்டம் அவர்களை போல அல்ல. இப்போ நான் சொல்கிறது ஒருவேளை உங்களுக்கு புரியலன்னா, நான் இப்போ ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஒரு போராட்டம், ஒரு ஆவிக்குரிய போராட்டம் ஆபிரகாம் காலத்திலிருந்து நமக்கு நடக்கிறது. ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து ஒரு தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி ஆதியாகமம் 11 அழைக்கிறார். ஆதியாகமம் 11 அழைத்து கூட்டிகிட்டு வர்றார். அதே காலகட்டத்தில் அதே ஆதியாகமம் 11 பிசாசினுடைய ராஜ்யம் உலகம் முழுக்க சிதறி போகிறது. ஆண்டவர் எல்லாரையும் சிதறி போக பண்ணினார் பாபிலோனிலிருந்து. ஒரு பக்கம் பிசாசின் ராஜ்யம் உலகம் எங்கும் போகிறது, ஒரு பக்கம் ஆபிரகாமை அதே பாபிலோனிலிருந்து, ஏன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 2-3 வசனம் சொல்லுது, மெசபொத்தமியா தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தார். அதே பாபிலோன் அங்கிருந்து ஆபிரகாமை அழைத்து கொண்டு தேவன் வருகிறார். இப்போ இவங்க 2 பேருக்குமான யுத்தம் தான் இருக்கிறது. இந்த 2 பேருக்குமான யுத்தத்தில் பிசாசு இப்பிரபஞ்சத்தின் அதிபதிகள், இங்கே வசனம் சொல்லுது பாருங்களேன், துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும்
இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. இந்த பிசாசு என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, அவன் போராடும் போது நேரடியாக உங்ககிட்டயும் எங்கிட்டையும் வந்து போராடாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான மனிதர்களை நமக்கு எதிராய் பயன்படுத்துவான். இப்போ எப்படி தேவன் தம்முடைய ராஜ்யத்தை நம்மை கொண்டு இந்த பூமியில் ஸ்தாபிக்க விரும்புகிறாரோ, அப்படி ஸ்தாபிக்க விரும்புகிற நமக்கு எதிராக அவன் என்ன செய்வான்னா, இங்கே இருக்கிற மனுஷர்களை எழுப்பி விடுவான். அவர்கள் நமக்கு விரோதமாய் போராடுவார்கள், ராஜ்யத்தை செய்ய விடாதபடிக்கு, அதாவது தேவனுடைய ராஜ்யம் பூமிக்கு வராதபடிக்கு தடுப்பார்கள். இது ஒரு வகையான யுத்தம் நமக்கு இருக்கிறது. இதுதான் ஒரு வகையான போராட்டம். நீங்கள் பொதுவாக யாரை எதிரியாக பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிசாசு யாரை யூஸ் பண்ணுறானோ அந்த யூஸ் பண்ணுற ஆளை நீங்கள் எதிரியாக பார்க்குறீங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த யூஸ் பண்ணுற ஆள் நமக்கு எதிரி அல்ல, யூஸ் பண்ணுற பிசாசு தான் நமக்கு சத்ரு. இது நமக்கு தெரியணும். இப்போ ஒருத்தர் கத்தி எடுத்துகிட்டு சண்டை போட வரான்னா, அந்த கத்தியை எடுத்து பிடுங்கி போட்டுட்டோம்னா இவனை ஜெயிச்சிடலான்னு அர்த்தம் கிடையாது. அவன் வேற கத்தி எடுப்பான், இல்லை அவன் வேற ஈட்டி எடுப்பான், இல்லை கொஞ்சம் கல் எடுப்பான். இப்போ ஜெயிக்க வேண்டியது கத்தியை அல்ல, கத்தியை பிடிச்சிருக்கிற ஆளை ஜெயிக்கணும். அதே மாதிரி தான் பிசாசு சில ஆயுதங்களை, மனிதர்களை கையில் பிடிச்சிருக்கிறான். அந்த காலத்தில் ஆபிரகாமுக்கு விரோதமாக அபிமெலேக்கு வந்தான், ஈசாக்கு வந்தான், ஈசாக்குக்கு விரோதமாக வந்தான், அப்புறம் யாக்கோபுக்கு விரோதமாக லாபான் வந்தான், அப்புறம் இஸ்ரவேலருக்கு விரோதமாக எகிப்தியர்கள் வந்தாங்க, அப்புறம் அசீரியர்கள் வந்தாங்க, அப்புறம் பாபிலோனியர்கள் வந்தாங்க. இப்போ இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி என்ன பண்ணுறான், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் தன் கையில் எடுத்துக்கொள்கிறான். எடுத்துக்கொண்டு நமக்கு விரோதமாய் போராடுகிறான். நாமோ தேவனுடைய திட்டத்தை சுமக்கிறவர்களாக இருக்கிறோம், தேவனுடைய சித்தத்தை பூமியில் செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் நாம போராடக்கூடிய போராட்டம் என்னன்னா, அவன் எல்லா அதிகாரத்தையும் யூஸ் பண்ணி நம்மக்கிட்ட செய்வான். நாம் எந்த அதிகாரத்தையும் எதிர்க்க மாட்டோம். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே அதிகாரம் முழங்கால் என்கிறதால் அதிகாரம் இருக்கிறது. இந்த முழங்காலுக்கு கீழே அவைகளை முடக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் போராடுற விதமே வேற, நம்ம போராட்ட முறை வேற, அவங்க போராடுற முறை வேற. இப்போ உலகத்தில் ஒரு மார்க்கத்துக்கு விரோதமாக ஒரு கட்சியோ ஒரு அதிகாரமோ ஒரு நாடோ எழும்புச்சுன்னா அந்த மார்க்கத்தார் எதிர்த்து யுத்தம் பண்ணி போராடி சண்டை போட்டு அல்லது கிளர்ச்சி பண்ணி தீவிரவாதம் பண்ணி ஏதோ ஒன்று செய்வாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அந்த முறையை கர்த்தர் சொல்லவில்லை. ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற முறையே வேற. அடித்தாலும் உதைச்சாலும் கொன்னாலும் எரிச்சாலும் நாம் உள்ளுக்குள்ளிருந்து முழங்கால் போட்டு யுத்தம் பண்ணுகிறவர்கள். அதனால தான் நம்ம ஆட்கள் அழகாக ஒரு பேர் வச்சாங்க, முழங்கால் யுத்தம் என்று பேர் வச்சாங்க. பரிசுத்தவான்கள் அப்படி ஒரு பேரை வச்சாங்க பாருங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அந்தகார லோகாதிபதிகள் என்ன செய்யறாங்கன்னா, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் நமக்கு எதிராக கொண்டு வந்து யுத்தம் பண்ணுகிறார்கள். இந்த யுத்தத்தை எதிர்க்கிற நீங்களும் நானும் எப்பொழுதும் இந்த யுத்தத்தை எதிர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? இப்போ இந்த கடைசி காலத்தில் நம்ம ஆட்களுக்கு கொஞ்சம் நம்ம ஆட்கள் வந்து உலக பிரகாரமாக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, நம்மகிட்டையும் அதிகாரம் வேணும், நம்மகிட்டையும் துரைத்தனம் வேணும். இது கையில் இருந்தாதான் இந்த அந்தகார லோகாதிபதி என்ன பண்ணுறான், அவன் ஒரு துரைத்தன அதிகாரம் வச்சிருக்கிறான், அதை எதிர்த்து போராடணும்னா நம்மகிட்டையும் அதிகாரம் வேணும், நமக்கும் வந்து துரைத்தனம் வேணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் இவங்க இத்தனை வருஷம் போராடி பார்த்து ஏதோ ஃபெயிலியர் ஆகிட்டு தான் நினைக்கிறாங்க. அதனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, நமக்கு ஒரு பவர், அது பொலிட்டிக்கல் பவரோ அல்லது வந்து பதவி அதிகாரமோ ஏதோ ஒன்று நமக்கு வேணும், இருந்தால் தான் அப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் வேதாகமத்தில் அப்படி ஒரு முறை நமக்கு சொல்லப்படவே இல்லை. நாம் இந்த உலகத்தின் அதிகாரத்தையும் உலகத்தின் துரைத்தனங்களையும் நாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இல்லைன்னா, நம்ம கிட்ட இருக்கிற அதிகாரம் அதை விட மேலான அதிகாரம் நம் கையில் இருக்கிறது. எல்லா துரைத்தனங்களையும் ஜெயிக்கிற அதிகாரம் நம் கையில் இருக்கிறது. அது ஸ்பிரிச்சுவல் அதிகாரம். இப்போ இன்னைக்கு நமக்கு உள்ள ஜனங்களுக்கு, அதாவது இன்னைக்கு உள்ள சில ஊழியர்களுக்கு கூட ஒரு ஆசை, நம்மளும் இந்த மாதிரி அதிகாரத்தில் இருந்து போராடலாமே. நான் திருப்பி சொல்லுகிறேன், நீங்கள் எவ்வளவு அதிகாரத்தில் இருந்து போராடினாலும் இந்த யுத்தத்தில் ஜெயிக்க முடியாது. நீங்க இந்த பூமியின் அதிகாரத்தையும் துரைத்தனத்தையும் கையில் வச்சுக்கிட்டாலும் உங்களால் ஜெயிக்க முடியாது. ஏன்னா இந்த பூமிக்குரிய அதிகாரம் எல்லாமே இந்த பூமிக்குரியது, ஆனால் நமக்கு வானத்துக்குரியது. நம்ம கிட்ட இருக்கிற அதிகாரம் வேற. இப்ப பாருங்க, இயேசு கிட்ட ஒரு அதிகாரம் வருது, அவர் எப்படி அதை யூஸ் பண்றாருன்னு பாருங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசி. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து, அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க.
தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு தம்முடைய கொடுத்தார் கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை இயேசு அறிந்து. போஜனத்தை விட்டு எழுந்து, நல்லா கவனிங்க, இயேசு கிட்ட பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை இயேசு அறிந்து. திருப்பி இன்னொரு தடவை வாசிங்க பிரதர் அந்த வசனத்தை. தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து. இப்ப இயேசு கிட்ட எல்லா அதிகாரமும் இருக்கு, பிதா எல்லாத்தையும் கொடுத்துட்டார். இப்ப இயேசு என்ன பண்றாருன்னு மட்டும் பாருங்க. இயேசு அடுத்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும். என்னங்க அதிகாரம் வந்த உடனே என்ன பண்ணுவான்? நம்ம கிட்ட எல்லா அதிகாரமும் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அடுத்து எல்லாரும் நம்ம காலை கழுவணும்னு சொல்லுவோம். நம்ம கிட்ட அதிகாரம் வந்த உடனே நம்ம நட மாறிடும், நம்ம பார்வை மாறிடும், பார்வையில ஒரு பெருமை வந்துடும். அட நீங்க பெரிய அதிகாரத்துக்கு போகாதீங்க, சர்ச்சில் உங்களுக்கு ஒரு போஸ்டிங்க பாஸ்டர் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கீழே இருக்கிறவனை நீங்க எப்படி நடத்துவீங்க? பாஸ்டர் எங்கிட்ட இதை கொடுத்துருக்கிறாரு, நீ ஏன் பேச்சத்தான் கேட்கணும். ஒரு சின்ன அதிகாரம் தான். இப்போ இன்னும் கொஞ்சம் பெரிய அதிகாரம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சர்ச்சுக்கே நீங்க பாஸ்டர் ஆயிட்டீங்க, என்ன ஆவீங்க? இல்லை ஒரு ஊழியத்துக்கு நீங்க பொறுப்பாளராக மாறிட்டீங்க, உங்களை நம்பி ஆர்டர் ஊழியம் கொடுத்தாரு. எதற்காக ஊழியம் கொடுக்கப்பட்டது? அதிகாரம் பண்ணுவதற்கு அல்ல. அந்த அதிகாரத்தை எப்படி யூஸ் பண்ணணும் நமக்கு தெரியணும். இப்ப இயேசு அடுத்த அதிகாரத்தில் பிடிக்கிறாங்க, வராங்க ரோமர்கள் வந்து பிடிக்கிறாங்க, அடிக்கிறாங்க. இப்ப இயேசு அதிகாரத்தை பயன்படுத்தினாரா? தலையில முள்கிரீடை வச்சு துப்புறாங்க, அதிகாரத்தை பயன்படுத்தினாரா? சிலுவையை தூக்க சொல்றாங்க, அதிகாரத்தை என்ன பண்ணாரு? இப்ப அடுத்து கொண்டு போய் சிலுவையில் அறையிறாங்க. இவ்வளவும் எப்ப தெரியுமா நடந்துச்சு? பிதா தன் கையில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை இயேசு அறிந்து. ஓ, இப்ப என் கையில் எல்லாமே இருக்குதுப்பா. அப்பனா அதிகாரம் கையில் வருவது என்பது ஒரு சோதனை. இப்போ உன் கையில் எல்லாம் இருக்கு, நீங்க நினைச்சா அந்த ஆளை கொல்ல முடியும், வானத்திலிருந்து அக்கினி இறக்க முடியும், 50 பேரை பட்சிக்க முடியும். ஆனா செய்யக்கூடாது, அடி வாங்கணும். இதுதான் அதிகாரம். இயேசு செஞ்சதை சொல்றேன். இன்னைக்கு நாம எதுக்கு அதிகாரம் தேடுறோம்? எனக்கு மட்டும் இந்தியாவில் ஒரு ராஜ்யசபா எம்பி இருந்துச்சுன்னா, போஸ்டிங் இருந்துச்சுன்னா, என் மக்களுக்காக நான் வாதாடுவேன். இருந்துச்சுன்னா என் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நாங்கள் போராடுவோம். நீங்கள் என்ன மாம்சத்தின்படி போராடினாலும், எங்கே போய் குரல் கொடுத்தாலும், உங்கள் கையில் இருக்கிற மேலான அதிகாரத்துக்கு மாறி இருக்கிற மாதிரி அதிகாரம் வேற எதுக்குமே வராது. இப்போ அவர் சொல்றாரு, எங்களுடைய போராட்டம் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும், அதை யூஸ் பண்ணுகிற அந்தகாரத்தின் லோகாதிபதிகளோடு கூட எங்களுக்கு சண்டை இருக்குது. இப்ப நம்ம சண்டை அந்த சண்டை தான். நாம எப்பவுமே இந்த உலகத்தின் அதிகாரத்தை கையில வாங்கணும்னு நினைக்க கூடாது. வாங்கினாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ எஸ்தர் ராஜகுமாரத்தி, எல்லாரும் அதை தான் சொல்லுவாங்க. பாருங்க, எஸ்தர் ராஜகுமாரத்தியா இருந்துச்சுனால யூதர்களுக்காக பேச முடிஞ்சிச்சு. எஸ்தர் ராஜகுமாரத்தி, அதனால ராஜா கிட்ட நேரா போக முடிஞ்சிச்சா? இல்ல. எஸ்தர் ராஜகுமாரத்தி ஆனாலும் 3 நாள் உபவாசம் போட வேண்டி இருந்துச்சு. எஸ்தருக்காக யாரோ உபவாசமும் போட வேண்டி இருந்துச்சு, மொர்தெக்காய் உபவாசம் போட வேண்டி இருந்துச்சு. ஆனா இந்த அம்மா போய் நேரா ராஜான்னு போல போய் முற்றத்துல நிக்குது. அதுவும் சொல்லிட்டு போகுது, நான் கேட்காம போறேன், என்னை கொன்னாலும் கொன்னுடுவாங்க, செத்தாலும் சாகுறேன். இப்ப போய் நிக்குது. நின்ன உடனே வசனம் சொல்லுது, ராஜாவின் கண்களில் எஸ்தருக்கு தயவு கிடைத்தது. அந்த தயவை கிடைக்க பண்ணினவர் யார்? அந்த தயவை கிடைக்க பண்ணினவர் யார்? அதிகாரம் கிடைக்க பண்ணல, ராஜ வஸ்திரம் கிடைக்க பண்ணல. அவனே கேட்கிறான், முற்றத்தில் நிக்கிறது யாருன்னு கேட்கிறான். அப்படியானால் கவனித்துக் கொள்ளுங்கள், நம்ம எதிர்த்து போராடக்கூடியதான இந்த துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அதை யூஸ் பண்ணக்கூடிய பிரபஞ்சத்தின் லோகாதிபதி, அவனோடு கூட போராட வேண்டியதுதான் நம்முடைய அவசியம். அதுதான் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறதான மிக முக்கியமான யுத்தம். இந்த பிசாசு எப்படி மனுஷனை யூஸ் பண்ணுவான்றதுக்கு பைபிள்ல ஒரு நல்ல உதாரணம் இருக்குது. நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், வாசிங்க. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம், தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், தானியேல் 10
13வது வசனத்தை வாசி. பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். யார் சொல்றது இந்த வார்த்தையை? தூதன் வந்து சொல்றான். பெர்சியா தேசத்து அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு கூட எதிர்த்து நின்றான். எப்படி ஒரு உலக பிரகாரமான அதிபதி வானத்திலிருந்து வரக்கூடியதான தூதனை எதிர்த்து நிற்பான்? வசன தெளிவு அங்க இருக்கு பாருங்க. பெர்சியா தேசத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். சரி, இப்ப நிக்கிறான். முதல்ல இவன் எப்படி நின்னான்? எப்படி முடியும்? ஒரு மனுஷனால வானத்திலிருந்து வர தூதனை எதிர்த்து நிக்க முடியுமா? சரி, இரண்டாவது தொடர்ந்து வாசிங்க. ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். அப்படின்னா இவன் என்ன சொல்றான்? எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யார் வந்தது? மிகாவேல் வந்தான். ஏன் அப்புறம் இந்த தூதனால பெர்சியா தேசத்து அதிபதியோட சண்டை போட முடியல? ஏன் இவன் கூட அவன் சண்டை போட முடியாம இவனுக்கு உதவி செய்யறதுக்கு மிகாவேல் வராரு, மைக்கேல் வராரு? அப்படின்னா இங்க என்ன நடக்குது? இருக்கிறவன் யாரு? பெர்சியா தேசத்து அதிபதி. ஆனால் அந்த அதிகாரம், அந்த துரைத்தனத்தில் அவன் உட்கார்ந்து இருக்கிறான். அவனை யூஸ் பண்றது யார் தெரியுமா? அந்தகாரத்தின் லோகாதிபதி, பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி பிசாசு அவனுக்குள்ள இருக்கிறான். ஃபோர்ஸ் பண்றான். ஃபோர்ஸ் பண்ணும்போது வசனம் சொல்லுது, அந்த தூதனை எதிர்த்து இவன் நின்றான். அப்படின்னா அங்க எதிர்த்து நிக்கிறது மனுஷன் அல்ல, அவனுக்குள் கிரியை செய்கிற பிசாசு. அங்க இருக்கு, வசனம் இருக்கு பாருங்க. அந்த பிசாசை எதிர்க்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது? சாதாரண தூதனுக்கு இல்ல, கேருபாகிய அந்த யுத்தத்தில் பிரதான அதிபதியில் ஒருவனாக மிகாவேல் வந்தான். அப்ப இந்த உலகத்தின் அதிகாரங்களுக்குள்ளே யார் இருந்து கிரியை செய்கிறதுன்னு பாத்தீங்கன்னா பிசாசு இருந்து கிரியை செய்கிறது. அதனால்தான் அவர் சொல்றாரு, எங்களுடைய போராட்டம் ரத்தத்தோடு மாம்சத்தோடும் அல்ல, அதிகாரங்களோடு கூட, துரைத்தனங்களோடு, அதோடு கூட கிரியை செய்கிற பிரபஞ்சத்தின் லோகாதிபதியோடு. இந்த யுத்தம் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த யுத்தம் உங்களுக்கு வீட்டில் இருக்கும், இந்த யுத்தம் உங்களுக்கு நாட்டில் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். வீட்டுக்குள்ள உங்களுக்கு எதிராக பேசுறவங்கல்ல, உங்களுடைய ஆவியை தூண்டுறாங்களா? உங்க ஊழியத்துக்கு விரோதமா இருக்கிறாங்களா? அல்லது உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர விடாதபடிக்கு தடையா இருக்கிறாங்களா? நீங்கள் எதிர்த்து நிற்கிறது அந்த மனுஷனை அல்ல, அவனுக்குள் கிரியை செய்கிற ஆவியை. இது உங்களுக்கு தெரியணும். இப்ப சில நேரத்தில் கணவன் ரட்சிக்கப்படலை, மனைவி ரட்சிக்கப்படலை, அவங்க உங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில். இப்ப நிறைய பேர் என்ன முடிவு எடுக்கிறாங்க? இவங்க வேண்டாம், இவங்களை விட்டுட்டு போயிடுவோம். இப்ப நீங்க முடிவெடுக்கிறது யார் வேண்டாம் எடுக்கிறீங்க தெரியுமா? அவர்களை வேண்டாம் என்று அந்த மாம்சத்தோடு நீங்க முடிவெடுக்கிறீர்கள், அந்த ரத்தத்தோடு முடிவெடுக்கிறீர்கள். இந்த மனைவியோ கணவனோ ஒரே மாம்சம் உடையவர்கள். இந்த மாம்சத்தோடு ரத்தத்தோடு உனக்கு யுத்தம் இல்லை. ஏன் இல்லை? அது பிரச்சனை இல்லை. அதுக்குள்ள ஒன்னு அதிகாரத்துக்குள்ள உட்கார்ந்துகிட்டு உனக்கு கிரியை செய்யுது, அதோட தான் உனக்கு பிரச்சனை இருக்குது. இப்ப நம்ம எதோட நம்மளை கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? இவளோட வாழ முடியாது, அவளோட வாழ முடியாது. ஏன்னா அவக்குள்ள இருக்கிற பிசாசோட வாழ முடியாது. இப்ப அவ வேண்டாம் இல்ல, உள்ள இருக்கிற பிசாசு வெளியே போகணும். அதான் முக்கியம். நம்ம போராட்டம் அங்கதான் இருக்கு. நிறைய பேர் என்ன முடிவு எடுக்கிறாங்க? இந்த கணவர் வேண்டாம், இந்த நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கேன், அவர் அவிசுவாசத்தில் இருக்கிறாரு, எனக்கு விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் எது? திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி சம்பந்தம் இல்லை, ஆயிடுச்சு, ஃபினிஷ்ட். இப்ப என்ன பண்ணணும்? உனக்கு எதிராக, உன் ஊழியத்துக்கு எதிராக அவங்க போராடுறாங்க, உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிராக போராடுறாங்க, உன் ஊழியத்துக்கு அவங்க செய்யக்கூடாதபடிக்கு. இவங்கெல்லாம் நான் திருப்பி கேட்கிறேன், நல்லா கவனிங்க. உலகத்திலிருந்து நீ ஊழியம் பண்ணக்கூடாதுன்னு எதிர்க்கிற கூட்டம் வேற, இது கூட இருந்துகிட்டே உனக்கு எதிராக செயல்படுற கூட்டம். உன் ஆவியை அப்படியே நொறுக்கிக்கிட்டு இருப்பாங்க. உன்னை ஊழியத்தை நீ வெளியே போய் சக்சஸ் பண்ணிட்டு வருவ, வீட்டுக்குள்ள உன்னால் நிம்மதியா இருக்க முடியாது. ஊழியத்தில் பெரிய சக்சஸ் ஆண்டவர் வெளியே கொடுத்துருப்பாரு, வீட்டுக்குள்ள வந்தா அத்தனை சந்தோஷத்தையும் போட்டு உடைக்கிற மாதிரி ஒன்று இருக்கும். இப்ப பிரச்சனை யாரு? அதுவா? இல்ல, அதுக்குள்ள இருக்கிறது. அந்தக்குள்ள உட்காந்து கிரியை செய்து. இப்ப நம்ம போராட்டம் அதோட தான் இருக்கு, அதை விரட்டுறதுல தான் இருக்கு. சில நேரங்களில் கர்த்தர் அதுக்குள்ள இருக்கிறதோடு கூட போராடும்படி நம்ம வச்சிருப்பார். சில நேரங்கள் நம்ம ஆண்டவர் அதை அனுமதி கொடுத்திருப்பார், நம்ம போராட வேண்டி இருக்கும். இது என்ன செய்யும்?
இங்க இருக்கிற துரைத்தனம், இங்க இருக்கிற அதிகாரம், இங்க இருக்கிற மாம்சம், இதோட கூட நம்ம வந்து சந்திக்கும். அப்ப நாம அது வழியில போராடக்கூடாது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம மாம்சத்தில் தானே இருக்கிறோம். நமக்கு எதிராக இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்போது நமக்கு ஒரு அளவுக்கு பிரேக்கிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, அதுவும் ஒரு அளவுக்கு தானே இருக்கும். ஊழியக்காரன் இன்னும் பெரிய தனிப்பட்ட முறையில் அவனை வந்து ஆண்டவர் வந்து பளிங்கு கல்லில் செஞ்சு வச்சுக்கல. ஊழியக்காரனும் மாம்சத்தோட ரத்தத்தோடு தானே இருக்கிறான். என்ன, உங்களை விட அவன் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வாய்ந்தவன், உங்களை விட கொஞ்சம் அபிஷேகத்தில் கர்த்தர் உயர்த்தி இருக்கிறாரு. அதனால அவன் இயேசு கிறிஸ்து கிடையாது இல்லை, அவனுக்கும் பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கும்ல. அவனும் ஒரு அளவுக்கு தானே பொறுத்து பார்க்க முடியும். கணவன் ரட்சிக்கப்பட்டிருப்பா இல்லை மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஒரு லெவல் வரைக்கும் மனைவி கணவன் திட்டத்தை கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல பஸ்ட் ஆகும்ல, பஸ்ட் ஆகி திட்டம் உடனே அந்த ஆப்போசிட்ல இருக்குது என்ன சொல்லும் தெரியுமா? அங்கதான் இருக்கு விஷயமே. அது என்ன சொல்லும் தெரியுமா? நான் தான் கத்துறேன், நீ ஆவிக்குரியவன் தானே, நீ கத்தலாமா? நீ சர்ச்சுக்கு தானே போற, நீ பைபிள் தானே வாசிக்கிற, நீ இந்த மாதிரி கத்துற? நான் தான் அவிசுவாசிங்கிற, நீ விசுவாசியா இப்படி கத்துறன்னு கேட்கும். பிசாசி எங்க லாக் பண்ணுது புரியுதா உங்களை? அடுத்து கேட்கும், ஊருக்கு போய் ஊழியெல்லாம் பண்ற, வீட்டுக்குள்ள இந்த கத்து கத்துறன்னு கேட்கும். நம்மளை கத்த வச்சதே அதான். அந்த அந்தகாரத்தின் லோகாதிபதி நம்மோடு கூட என்ன செய்து இருக்கிற மாம்சத்தையும் ரத்தத்தையும் எதிராக எழுப்பி விடுது. ஆனா இப்ப நாம என்ன முடிவெடுக்கிறோம் தெரியுமா? சில நேரங்களில் இதை போட்டு சாத்தனா தான் சரி வரும். இல்ல நிறைய பேர் அந்த முடிவு எடுக்கிறான், பாவமா இருக்கு. ஏன்னா அவனை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு, அவனும் எவ்வளவுதான் பொறுமையா இருப்பான். சில ஊழியக்காரங்களாம் வந்து ஷேர் பண்ணுவாங்க அவங்களுடைய கஷ்டத்தை. அப்போ சொல்லுவாங்க, அண்ணே இது கூடலாம் வாழவே முடியலண்ணே அப்படிம்பாங்க. ஆண்டவர் சொல்வார், வாழ்ந்து தான் ஆகணும். ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார், அண்ணா என்னால் முடியலண்ணே, என்ன பண்ணுறதுனே தெரியலண்ணே, பேசாமல் விட்டுட்டு போயிடலாமான்னு பார்க்குறேன் அப்படின்னாரு. திடீர்னு ஆவியானவர் ஒரு ஆலோசனை கொடுத்தாரு. என்ன ஆலோசனை தெரியுமா? நீ என்ன பவுல் மாதிரி பட்டணங்கள் தோறும் அடி வாங்க போறியா? பட்டயமோ நிர்வாணமோ நாசமோசமோ இருக்கா? பசியோ பஞ்சமோ இருக்கா? கடல் மேலே 14 நாள் இருக்க போறியா? பட்டணங்கள் தோறும் ஒன்று அடிக்க போகிறாங்களா? எதுவும் இல்லைல்ல. அத்தனைக்கும் சேர்த்து ஒன்று கொடுத்துருக்காரு சமாளி. அவனுக்கு அவ்வளோ இருந்துச்சு, நமக்கு அது மொத்தம் சேர்ந்து ஒன்று. இந்த ஒன்றை நீங்கள் சமாளிக்கணும். எப்படி சமாளிக்கணும்? அது எப்படி யுத்தம் போடுதோ அதே மாதிரி நீங்கள் யுத்தம் பண்ண முடியாது. அது கெட்ட வார்த்தை பேசும், உங்களால் பேச முடியாது. அது ஒரு லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா உங்களை தூண்டி விட்டு கெட்ட வார்த்தை பேச வைக்கும், நீங்கள் பேச முடியாது. ஏன்னா உங்கள் யுத்தம் ஆவிக்குரிய யுத்தம். இதை மேற்கொள்வதற்கு நீங்கள் வேறொன்று செய்ய வேண்டியிருக்கிறது. இன்னைக்கு இதில் தான் நிறைய பேருடைய ஆவிக்குரிய குடும்பம் தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது. பல ஆவிக்குரியவர்கள் என்ன முடிவெடுக்கிறாங்க? டிவோர்ஸ் பண்ணலாமா, பிரிஞ்சிடலாமா? நான் தெளிவா சொல்லுவேன், நோ டிவோர்ஸ், நோ டிவோர்ஸ். எதுவா இருந்தாலும் நீ சந்திக்க வேண்டியது அவசியம். ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், ஏன் எனக்கு ஆண்டவர் இந்த மாதிரி கொடுத்தாரு? ஆண்டவர் அந்த மாதிரி கொடுக்கல, நீயா போய் எடுத்துக்கிட்ட. ஆண்டவர் நன்மை தீமை அறியத்தக்க கனியும் வச்சாரு, ஜீவ விருட்சத்தையும் வச்சாரு. நீ போகும்போது நன்மை தீமை அறியத்தக்க கனி பார்வைக்கு இன்பமா உனக்கு தெரிஞ்சிச்சு. யாரோ ஒருத்தன் சொன்னா புசிப்புக்கு ஏற்றது. நீ பிஇ முடிச்சிருக்க, அதுவும் பிஇ முடிச்சிருக்கு. நீ 60,000 சம்பளம் வாங்குற, அதுவும் 60,000 சம்பளம் வாங்குது. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீ 5.8, அது 5.6. நீ செக்க செவேர்னு இருக்க, அதுவும் செக்க செவேர்னு இருக்கு. உனக்கு சுட்ட சுட்ட முடி, அதுக்கு நல்ல நீளமான முடி. பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு ஏற்றதும் புத்தியை தெளிவிக்கிறதுமாய் இருந்தது, ஆனால் புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். இவ்வளவு கைத்தட்டல் எங்கிருந்து வந்துச்சுன்னு புரியுதா? இவங்க எல்லாம் அதை புசித்தவர்கள். நிஜம். நாம பார்வையை பார்த்து செலக்ட் பண்ண, ஆண்டவர் கொடுக்கல. நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த ஊழியக்காரர் சொன்னாருன்னு தான் பண்ண. ஊழியக்காரர் கூட்டு வந்து சொல்லிட்டாரு,
ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்னாங்க ஏதாவது ஒரு மாப்பிள்ளை இருந்தா சொல்லுங்க, இவங்ககிட்ட சொன்னாங்க ஏதாவது ஒரு பொண்ணு இருந்தா சொல்லுங்க. அவர் ரெண்டும் சொன்ன உடனே இதுதான் அவர் முடிவு பண்ணிக்கிட்டாரு. முடிவு பண்ண வேண்டியது நீதான். ஜீவ விருட்சமா நன்மை தீமை அறியத்தக்க கனியான்னு முடிவு பண்ண வேண்டியது நீதான். ஆண்டவர் ஒரு நாளும் நீயும் நானும் கஷ்டப்படணும்னு ஒரு மாப்பிள்ளையோ பொண்ணையோ கொடுக்கவே மாட்டார். எப்படி கொடுப்பாரு? எப்படி அப்படி கொடுப்பாரு? இப்படி யோசிச்சு பாருங்க. மாவனை உன்னை சாவடிக்கிறேன் இருடா, இந்த பொண்ணை கொடுக்குறேன் இரு, அப்படி ஆண்டவர் கொடுப்பாரா? அந்த மாதிரி சொல்லி ஆண்டவர் கொடுப்பாரா? நீ என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க, நீ சந்தோஷமா இருக்கக்கூடாது, உனக்கு ஒரு மாப்பிள்ளையை கொடுக்குற, உன்னை தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி அப்படி நம்ம தகப்பன் செய்வாரா? ஒரு நாளும் நம்ம தகப்பன் அப்படி செய்யவே மாட்டார். அவர் என்ன பண்றாரு? ஆபிரகாமின் விழாவில் ஒன்றை அவர் எடுத்தார். நிறைய விழா இருக்கு, அவர் ஒன்றை எடுத்தாரு. நாம இப்படி தொட்டு பார்த்தோம், எந்த விழா நல்ல விழா, ஸ்ட்ராங்கா இருக்குது, இது நல்லா அமுக்கி பார்த்தா சூப்பரா இருக்கு, இந்த விழா கொஞ்சம் எடுத்து பார்த்தா நல்லா இருக்கும்ட்டு நம்மளா ஒரு விழாவை செலக்ட் பண்ணிக்கிட்டோம். ஆண்டவர் கொடுக்குற விழாவை வாங்கி இருந்தோம்னா பிரச்சனை இல்லை. இங்க நம்ம எங்க டிசைட் பண்றோம்? நமக்கு ஒரு கணக்கு இருக்குது, அதுல டிசைட் பண்ணதனுடைய விளைவு நான் சொல்லுவேன். உங்க வாழ்க்கையில எதுக்காக நீங்க உபவாசம் போடுறீங்களோ இல்லையோ, உங்களுடைய பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு 40 நாள் உபவாசம் போட்டே ஆகணும் இந்த காலகட்டத்தில். கண்டிப்பாக. சும்மா அவர் சொன்னாரு இவர் சொன்னாரு, மேட்ரிமோனியல்ல பார்த்த, ஆன்லைன்ல பார்த்த ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, தெரிஞ்ச குடும்பத்தார் சொன்னாங்க, சொன்ன பையன் அத்தனை பேரும் போயிடுவான். அதுக்கப்புறம் போனே எடுக்க மாட்டான். நிஜம். இந்த நம்மகிட்ட மாட்டி விடுற வரைக்கும் அவ்வளோ ஃபோன் பண்ணுவான். நமக்கு மாட்டி விட்ட பிறகு ஒரு ஃபோன் கூட எடுக்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான் பாவம், அவனே எங்கேயோ மாட்டியிருக்கான். அவன் இப்போ நம்ம சொன்னோம்னா அவனுக்கு என்ன தோணும் தெரியுமா? சிலர் போய் கேட்பாங்க சில பாஸ்டர் கிட்ட, பாஸ்டர் இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன செய்யணும்? பாஸ்டர் நினச்சிப்பாரு, அது தெரியாமல் தாண்டா நானே இப்போ உட்காந்துருக்கேன், தெரிஞ்சிருந்தா உனக்கு சொல்லியிருக்க மாட்டேன், என்ன பண்ணலாம்? போ. அப்படியே தான் போனோம், வேற வழி கிடையாது. அப்போ உனக்கு புரிய வேண்டியது ஒன்று, இந்த போராட்டம் எனக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல. இங்க வந்திருக்கிற பிரச்சனை மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல. எனக்கு வந்திருக்கிற பிரச்சனை எனக்கு மேல இருக்கிற அந்தகாரத்தின் லோகாதிபதி. அவன் இந்த மாம்சத்தை யூஸ் பண்றான், அவன் இந்த ரத்தத்தை யூஸ் பண்றான். இந்த யுத்தத்தை நான் ஜெயிக்க வேண்டி இருக்கிறது. இதே தான் உலகத்துக்கும் பொருந்தும். உலக பிரகாரமா நீங்க ஊழியத்துக்கு போறீங்களா, அங்கே போகும்போது எதிர்க்கிறாங்களா? நம்மளை கேட்டு பாருங்க. அந்த கட்சி எதிர்க்குது, இந்த கட்சி எதிர்க்குது, அந்த தலைவர் எதிர்க்கிறாரு, இந்த தலைவர் எதிர்க்கிறாரு, இந்த கட்சி ஆட்சிக்கு வந்துட்டா சூப்பரா இருக்கும், அந்த கட்சி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கட்சியை அந்தகாரத்தின் லோகாதிபதி பயன்படுத்துவான். அவன் பயன்படுத்துவான். ஏன்? அந்த கட்சியோ அந்த கட்சி தலைவரோ தேவனை வழிபடுகிறவரா, தாவீதா, அல்லது அவர் எசேக்கியா ராஜாவா, ஆண்டவர் போய் சமூகத்தில் இருந்து கேட்டு வாங்கிட்டு வராரா? அவரும் ஏதோ ஒரு விதத்தில் அந்தகாரத்தின் லோகாதிபதியை சேவிக்கிறவர், ஏதோ ஒரு விதத்தில். அல்லது அவர் குடும்பத்தார் அந்தகாரத்தின் லோகாதிபதியை சேவிக்கிறவர்கள். அப்படி இருக்கும் பொழுது அது உங்களுக்கு எதிராகத்தானே போராடும், அதுக்குள்ள இருந்தானே போராடுவா. உங்க நம்பிக்கை என்ன? நான் எகிப்தில் போய் நாணலை பிடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், எகிப்துக்கு போய் நாணலை போய் பிடி, அது ஒரு நாள் உருவி கொண்டு போகும். எகிப்தியரின் ரதங்கள் உனக்கு உதவி செய்யாது, யாரும் உனக்கு உதவி செய்ய முடியாது. உன்னுடைய போராட்டம் வேறு. இதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். உலக பிரகாரமாயும் புரிஞ்சுக்குங்க, நிறைய ஆவிக்குரிய தலைவர்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்க எதை உங்க பாதுகாப்பா நினைக்கிறீங்களோ ஒரு நாள் அந்த பாதுகாப்பு உங்களை விட்டு போகும். எது இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ அது ஒரு நாள் உங்களை விட்டு போகும். அதான் ஆண்டவர் சொல்றார், எப்பேற்பட்ட அரணான கோட்டையை கட்டிக்கிட்டு இருந்த ராஜாவை எல்லாம் நிர்மலமாக்கிட்டாராமா. ஆண்டவர் சொல்வார், உங்ககிட்ட எவ்வளோ பேர் இருக்காங்க? இல்லை ஒரு 20,000 பேர், வேணாம் குறைச்சிரு. கடைசியில் 300 பேர் போதும், போ சண்டைக்கும்பார். ஆண்டவரே, அவர்கள் கடற்கரை மணலாக இருக்கிறார்கள். அவங்க கடற்கரை மணலாக இருக்கட்டும், நீ ஓம் பலத்தில் அவங்களை ஜெயிக்க போகிறது கிடையாது. 300 பேரை வச்சுக்க, ஏன் பலத்தில் ஜெயிக்க போற அது உனக்கு தெரியணும். இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம்? அவங்க பவர்ல இருக்காங்க, நம்மளும் பவரை காட்டணும். ஆண்டவர் சொல்றாரு, பவர்லாம் காட்டாத, குறை, பவரை குறை.
இல்ல நாம நீ எதுவும் காட்டாத குறை, ஏன் நீ உன் பவரை காட்டாம இருந்தாதான் கர்த்தர் அவர் பவர் என்னங்கிறத காட்டுவாரு. ஏன்னா அவர் ஹிட்லரையே அவன் கையால சாவடிச்சவர். தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பின ஹிட்லரை அவன் கையாலேயே சாவடிச்சவர். நேபுகாத் நேச்சார முகம் குப்புற விழ வச்சவர். நேபுகாத் நேச்சார 7 வருஷம் அங்கே பட்சியை போல பனியிலும் மழையிலும் நனைய வச்சவர். அந்த தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அப்ப நீ எதோட போராடக்கூடாது? மாம்சத்தோடு ரத்தத்தோடு போராடாதீங்க. இன்னைக்கு யுத்தத்தை பண்ணிட்டு இருக்கிறோம், போராடி போராடி பார்க்கிறோம். கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? நீ போராடி முடிக்கிற வரைக்கும் அமைதியாய் காத்திருப்பார். அமைதியாய் காத்திருப்பார். நீ போராடு, போராடித்தான் பாரு, உன்னால எவ்வளவு போராட முடியுமோ அவ்வளவு போராடி பாருன்னு. நம்மளும் போராடி போராடி பார்க்கிறோம். கடைசியில் ஒரு இடத்துல முடிவெடுக்கிறோம், என்னால முடியல ஆண்டவரே. ஆண்டவர் சொல்வாரு, நீ போராடி கொண்டிருக்கிறது மாம்சத்தோடு, அது பிரயோஜனம் கிடையாது. இந்த மாம்சத்தை ஜெயிச்சா வேற மாம்சம் வரும். ஒரு நாட்டில் ஒரு சர்வாதிகாரி இருந்தாங்க. அந்த சர்வாதிகாரி ஆட்சி ரொம்ப மோசமாக நடந்துச்சான். அப்போ அங்கே ஒரு ஊழியக்காரரு ஆண்டவர்கிட்ட டெய்லி கேட்பாராம், ஏன் இவங்களை வச்சிருக்கிறீங்க? இந்த சர்வாதிகாரியை தூக்குங்க ஆண்டவரே, இந்த சர்வாதிகாரி வேண்டாம். ஆண்டவர் உணர்த்தினாராம், நான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர். இவங்களுக்கு நான் கொஞ்சம் காலம் கொடுத்துருக்குறேன். நான் கொடுத்துருக்கிற வரைக்கும் அவங்க இருப்பாங்க, ஆனால் அவர்கள் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இவர் போராடுறார். இல்லை ஆண்டவரே, எனக்காக நீங்கள் இந்த ஆட்சியை மாற்றித்தான் ஆகணும், அந்த சர்வாதிகாரியை கீழே தள்ளுங்க. ஆண்டவர் திருப்பி திருப்பி சொன்னாராம், இல்லை. ஒரு நாள் வந்தது, இவர் போராடி ஆண்டவர்கிட்ட கேட்டார், ஆண்டவரே இந்த ஆட்சி மாறாதா? இந்த சர்வாதிகாரியை கீழே தள்ள மாட்டீங்களான்னு. உடனே ஆண்டவர், சரி இவர்கள் ஆட்சி முடிகிற காலம் வந்திருக்குது, முடிய போது நீ கேட்டது எவ்வளோ தப்புன்னு பாரு, நீ ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லி. அவங்க ஆட்சி முடிஞ்சிச்சு. அந்த ஊழியக்காரருக்கு ஒரே சந்தோஷம். ஆண்டவர்கிட்ட போய் சோதனம் பண்ணார், ஆண்டவரே இவர்கள் ஆட்சி முடிஞ்சிருச்சு, இந்த சர்வாதிகாரம் ஒழிஞ்சிருச்சு, நன்றி அப்பான்னு. அந்த ஆட்சிக்கு அடுத்து வேறு ஒருத்தர் வந்தாரா. அவன் அவர்களை பார்க்கிலும் கொடுமை வாய்ந்தவனாக இருந்தானா. அப்போ போய் இவர் கேட்டார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இவங்க இவ்வளோ மோசமாக இருக்கிறாங்களே. பதில் இல்லை ஆண்டவர்கிட்ட. ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட ரொம்ப கதறி கேட்டாராம், ஆண்டவரே இதுக்கு அவங்க எவ்வளவோ பெட்டர் ஆண்டவரே, அந்த ஆட்சி எவ்வளோ பரவாயில்ல. ஆண்டவர் சொன்னாராம், இதைத்தான் நான் உங்ககிட்ட சொன்னேன், நான் உனக்கு எப்பவுமே நன்மை தான் செய்வேன். ஆட்சி வருது மாறுது, அதிகாரம் போது வருது, நீ அதை பார்க்காத, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராடாத, அதுக்கு பின்னாடி ஒரு அந்தகாரத்தின் லோகாதிபதி இருக்கு, அதை பாரு, அதை ஜெயிக்க முயற்சி பண்ணு, நான் உனக்கு உதவி செய்வேன்னு சொன்னாராம். இன்னைக்கு நாம யார் யாரையோ பார்த்துக்கிட்டு எதோடையோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு பிரச்சனை கூட இருக்கிற மாம்சம் அல்ல, உங்களுக்கு பிரச்சனை அந்த மாம்சத்தை கிரியை செய்ய வைக்கிற அந்தகாரத்தின் லோகாதிபதி. அதுக்கு அதிகாரம் கொடுக்குற ஆளு, அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிற ஆளு. உங்களுக்கு அது மட்டும் புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அதுகளோடு கூட போராடவே மாட்டீர்கள். அதோடு கூட போராட மாட்டீங்க. அந்த யுத்தத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். எப்படி விடுதலையாக்குவார்? வாசிங்க 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை சிறக்க பண்ணி, வெற்றி சிறக்க பண்ணி, எப்பொழுதும் எங்களுக்கு வெற்றி கொடுக்கிறார் ஆண்டவர். இப்ப யோசிச்சு பாருங்க, பவுலின் வெற்றி எது? இப்ப நம்ம யுத்தம் எது நமக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம யுத்தம் கூட இருக்கிற மனுஷனை ஜெயிக்கிறது இல்லை, நம்ம யுத்தம் கூட இருக்கிற ஆளை விட்டு பிரியறது இல்லை, நம்ம யுத்தம் இந்த அரசாட்சி அனுப்பிட்டு வேற அரசாட்சி கொண்டு வரணும்னு நினைக்கிறது இல்லை, அப்புறம் அது போய் இன்னொன்று வேணும்னு நினைப்போம். நம்ம யுத்தம் இதோடு அல்ல, நம்முடைய யுத்தம் அந்தகாரத்தின் லோகாதிபதியோடு. அப்படி இருக்கும்போது இப்ப நமக்கு வெற்றி கொடுக்கிறார் ஆண்டவர். நம்ம வெற்றி எப்படி இருக்கும்? திருப்பி அந்த வசனம் வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெற்றி சிறக்க பண்ணுகிறனா என்ன? பவுலுக்கு எது வெற்றி? நான் இந்த இடத்துக்கு போனேன், என்ன அந்த பட்டணத்தில் அடிச்சு கீழே தள்ளி என்னை செத்தவன் நினைச்சு விட்டுட்டாங்க, அந்த பட்டணத்தில் என்னை கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணார். என்ன பவுல் சொல்ற? உன்னை அடிச்சாங்கன்னு சொல்ற, கீழே தள்ளுறாங்கன்னு சொல்ற, செத்தவன் போல விட்டுட்டாங்கன்ற அந்த அடி அடிச்சிருக்கிறாங்க. எப்படி பவுல் அதுல நீ வெற்றி சிறக்க பண்ணுகிறேன்னு சொல்ற?
அவங்க அவ்வளவு பண்ணியும் அந்த பட்டணத்துக்குள் நான் போய் பிரசங்கம் பண்ணேன். அங்கே அநேகரை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அது என்னை தடுக்க முடியவில்லை. நான் வெற்றி சிறக்க பண்ணின தேவன். நான் எதுக்கு போனேன் தெரியுமா? இந்த அதிகாரத்தை ஜெயிக்க போல, அந்த அதிகாரத்துக்குள்ள இருக்கிற ஆத்துமாக்களை கொள்ளையிட போனேன். நான் போன காரியம் எனக்கு சக்சஸ் இல்ல. அடிச்சாங்க உதைச்சாங்க அது எனக்கு. ஆனா நான் எதுக்கு அனுப்பப்பட்டேன்? அங்க இருக்கிற ஆத்மாவை ஆதாயம் பண்ணுவதற்கு. அந்த வேலை நடந்து விட்டது. அதனாலதான் நான் போகிற எல்லா இடங்களிலும் என்னை வெற்றி சிறக்கவே பண்ணுகிறார். காரணம், நான் போகிற மோட்டிவை கர்த்தர் எனக்கு சக்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அவன் தடுப்பான், உதப்பான், திட்டுவான், நிறுத்துவான், என்ன வேணாலும் செய்வான். ஆனால் போகிற இடத்தில் ஆத்ம அறுவடை நடக்கும். என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஒருத்தர் இருக்கிறார். அவன் எதுக்கு என்னை தடுக்கிறான்? அவன் எதுக்கு என்கிட்ட போராடுறான்? எதுக்கு நான் சுவிசேஷம் சொல்லக்கூடாதுன்னு சொல்றான்? எதுக்கு சர்ச்சை இடிக்க வரான்? அவங்க ஒரு நோக்கம், இங்க இருக்கிற ஆத்மா ரட்சிக்கப்பட்ட கூடாதுன்னு அந்தகாரத்தின் லோகாதிபதி அங்க இருக்கிற அதிகாரத்துக்காரன்கிட்ட சொல்லி உனக்கு விரோதமா போராடுது. இப்போ உன்னுடைய வெற்றி எது தெரியுமா? அவன் அனுப்புறானே அதிகாரம், அதை ஜெயிக்கிறது இல்ல. உன் வெற்றி எது தெரியுமா? அவன் எதுக்கு அனுப்புனா? அங்க இருக்கிற ஆத்மா ரட்சிக்கப்படக்கூடாதுன்னு அதை ரட்சிப்புக்குள்ள நடத்திட்ட பாரு, அதுதான் வெற்றி. அவன் அவ்வளவு தடுத்து நான் அங்க ஊழியம் பண்ணிட்டேன். அவ்வளவு தடுத்து நான் சக்சஸ் ஆயிட்டேன். அவன் எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்ணா, ஆனாலும் என் ஊழியத்தை அவனால தடுக்கவே முடியல. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். இந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. ஆவியானவர் எப்படி கொடுத்திருக்கிறார்னு பாருங்களேன். வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசி. வெளிப்பாடு 15:2 வாசி. அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும். பரலோகத்துல கண்ணாடி கடலுக்கு பக்கத்துல நிக்கிற கூட்டத்தை பத்தி எழுதுறாரு. கூட்டத்தை பத்தி எழுதுறாரு. அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும், அதாவது அந்தி கிறிஸ்துவுக்கு, மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும், அவன் வைக்கிற சிலைக்கும், அதன் முத்திரைக்கும், அவன் போட போற முத்திரைக்கும், அதன் நாமத்தின் லக்கத்திற்கும், அதாவது 666க்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்துக் கொண்டு அந்த கண்ணாடி கடலருகே நிற்கிறதையும் கண்டேன். கவனிங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு தெரியுமா? இவங்க முத்திரை போட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அவனுடைய சட்டங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்தி கிறிஸ்துவை எதிர்த்து இருக்கிறாங்க. அதனால இவங்க ரத்த சாட்சியா மரிச்சிட்டாங்க. இவங்களை அவன் கொன்னுட்டான். அந்த காலத்தில் உபத்திரவ காலத்தில் இவங்க மரிச்சிட்டாங்க. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலை கண்டேன். மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் லக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள். என்னது? மைக்கில் சத்தமா வாசிங்க. கொண்டவர்கள், அதாவது என்னது? ஜெயம் கொண்டவர்கள். இவன் செத்துட்டா, ஆனா பைபிள் சொல்லுது ஜெயிச்சிட்டவன் சொல்லுது. உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சண்டையில ஒருத்தன் செத்துட்டானா அவன் தோத்துட்டான். 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சண்டையில் ஒருத்தன் செத்துட்டானா பைபிள் சொல்லுது அவன் தோத்துட்டான். உயிரோடு இருக்கிறவன் தான் ஜெயிச்சான். பாக்ஸிங் நடக்குது, அப்படியே அடிக்கிறாங்க, நாக் அவுட் ஆயிட்டான். ஒருத்தன் கீழே மல்லாக்கா விழுந்து முடிஞ்சாச்சு, 10 எண்ணியாச்சு. இப்போ கீழே விழுந்து கிடக்கிறவனுக்கு பேர் தோத்தவன், நிற்கிறவனுக்கு பேர் ஜெயிச்சவன். ஆனால் பைபிள் படி என்னை ஒருத்தன் அடிக்க வந்தான், அவன் என்னை அடிச்சா, கிறிஸ்துவின் நிமித்தம் நான் அடி வாங்கினேன், நான் செத்துட்டேன், அதனால நான் ஜெயிச்சிட்டேன். உயிரோடு இருக்கிறவன் தோத்துட்டான். இதுதான் உலகத்தின் நீதிக்கும் பரலோகத்தின் நீதிக்கும் டிஃபரன்ஸ். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க வசனம். இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, அவன் வரட்டும், அவன் கூட எதிர்த்து நின்று நானும் அதிகாரத்தை வாங்கி நானும் துரைத்தனத்தை வாங்கி அவனை ஜெயிப்பேன்றீங்க. அப்படின்னா நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக தோக்குறீர்கள் என்ற அர்த்தம். புரியுதா? நாம சண்டை போடுறதுக்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, ரத்தம் சிந்துவதற்காக அழைக்கப்பட்டவர்கள். நாம அடுத்தவனை கொல்லுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, கிறிஸ்துவின் நிமித்தம் கொலை செய்யப்படுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள்னு வசனம் சொல்லுது. இதைத்தான் நமக்கு முன்னாடி இருந்த பரிசுத்தவான்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. பைபிளும் அதை தான் சொல்லுச்சு. அதைத்தான் ஒரு காலத்துல ரத்த சாட்சியாய் மரிப்பதை அவ்வளவு பெரிய பாக்கியமா நினைச்சாங்க. இன்னைக்கு கடைசி காலத்துல இவங்களுக்கு ரத்த சாட்சியா மரிக்கிறதுனால பயம். 2வது,
அதாவது நான் சொல்றது இங்க தமிழ்நாட்டில் மணிப்பூர்ல போய் பாருங்க, கேம்புக்கு போயிருந்தோம். கிறிஸ்துவின் நிமித்தம் பாடு அனுபவிச்சு ஓடி வந்து கேம்புக்குள்ள இருக்கான். ஆனா போன உடனே சிரிச்சுக்கிட்டே பிரைஸ் தி லார்ட்னாங்க. எனக்கு நினைச்சேன், எப்படி இந்த நேரத்தில் இவங்களால சிரிக்க முடியுது? அது உள்ள ஆராதனை. மொத்தமா அவங்களுக்கு என்ன சாப்பாடு தெரியுமா? அவரை நல்லா வடிச்சு வச்ச அரிசி, பருப்பு, இவ்வளவுதான் மொத்தமே கொடுக்குறாங்க. இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு, இல்ல வேற. ஏன்னா ஒரு கேம்ப்லயும் 150 பேர் 200 பேர், கிட்டத்தட்ட 52 கேம்ப் இருக்குது. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரே கேம்ப்ல இருக்காங்க. அத்தனை பேருக்கும் சாப்பாடு எப்படி கொடுக்க முடியும் எல்லாராலையும் எல்லா நாளும்? அரசாங்கமும் எவ்வளவுதான் செய்யும்? ஒரு தட்டு முழுக்க சாப்பாடு, ஒரு பருப்பு பிசைஞ்சு சாப்பிட்றான். ஆனா முடிச்சிட்டு கிறிஸ்துவுக்காக கையில உயர்த்தி அவன் ஆராதிக்கிறான். அவன் அடிச்சவன் தோத்துட்டான், இவன் கேம்ப்ல தான் இருக்கான். ஆனா இவன் தான் ஜெயிச்சான் கிறிஸ்துவின் பார்வையில். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உலக பிரகாரமாக சாவது என்பது ஒன்றும் தோத்ததுக்கு அர்த்தம் கிடையாது. நான் கண்ணாடி கடல் அருகே நிற்பேன், என்னை பார்த்து பரலோகம் சொல்லும், ஜெயம் கொண்டவர்கள் இவர்கள். இன்னைக்கு வச்சிருக்கிற சொத்துக்காகவும், வச்சிருக்கிற பதவிக்காகவும், வச்சிருக்கிற இடத்துக்காகவும், வச்சிருக்கிற பணத்துக்காகவும் இந்த அதிகாரத்தை வாங்கி, துரைத்தனத்தை வாங்கி எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு நினைக்கிற ஒரு கிறிஸ்தவ கூட்டம் இருக்கு. இது தோத்துக்கிட்டு இருக்கிற கூட்டம். They will be failure one day. ஆனால் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் இழந்து கடைசியாய் ஜீவனையும் இழந்து அவங்க போய் நிப்பாங்க பரலோகத்துல. பரலோகம் சொல்லும், ஜெயம் பெற்றவர்கள். யுத்தம் எப்படிப்பட்ட யுத்தம் தெரியுமா? நீ செத்து ஜெயிக்கிற யுத்தம். இன்னைக்கு ரத்த சாட்சியா மரிக்கிறத பத்தி சொல்றதுக்கே வருத்தமா. ஒரு காலத்துல ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன்னு பாடினவங்க இப்ப பாடுறதுக்கு, அந்த ரத்த சாட்சியா மரிப்பேன் பாடுறதுக்கு மனசு கஷ்டம். அதனால சித்தமே செய்து, ஏன்னா பாசிட்டிவா பேசணுமா, ரத்த சாட்சியா மரிக்கிறதுக்கு இப்ப பேசுறது வந்து தப்பாமா. எதுக்கு நீங்களே சொல்றீங்க ரத்த சாட்சியாய் மரிப்பேன்னு? உங்க வாயால அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா ப்ராஸ்பரிட்டி டாக்டரின்ல, செழிப்பின் உபதேசத்துல நுழைஞ்சிட்டவன் ரத்த சாட்சியா மரிக்கிறத பத்தி பேச மாட்டான். உலகத்துல செத்த சாட்சியா வாழ்றத பத்தி தான் பேசுவான். இன்னைக்கு அந்த கூட்டம் தான் வாழ்ந்துட்டு இருக்கு. அவனுக்கு ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன்னு பாடுறது பிடிக்கல. இப்ப என்ன பாட பிடிக்குது? சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன். ஏன்பா ரத்தமே சிந்தி மாத்திட்டீங்க? இல்ல, ரத்தமே சிந்தினா ஜீவனும் மரணமும் நாவல தான் இருக்குது. நம்ம ரத்தமே சிந்தி ஒரு நாள் ரத்த சாட்சியா மரிச்சா என்ன பண்றது? என்ன பண்றது? ரத்த சாட்சியா மரிச்சினா நீ சக்சஸ் லைஃப்ல பரலோகத்துல போய் தேவனுக்கு முன்பாக கிரீடத்தை வாங்கிட்டு நிக்கிற கூட்டம். உன்னுடைய போராட்டம் ரத்தத்தோடு மாம்சத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடும். உன்னையும் என்னையும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் ஒருத்தர் இருக்கிறார். ஏன் பவுல் தோத்துட்டானா? இப்ப ஊர் ஃபுல்லா அடி வாங்கின பவுல் தோத்துட்டான். எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று வித்தவன் தோத்தவன். இயேசு கிறிஸ்து இரவல் கடலில் செத்து போனாரு, அதனால தோத்துட்டாரா? அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார்னு வசனம் சொல்லுது. எப்போ? அவர் செத்ததனால. இப்ப அப்படி பண்ணா இயேசு தோத்துட்டார் இவங்க கணக்குக்கு. இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பவுலை பார்த்தா, இப்ப பவுல் எல்லாத்தையும் வித்து தரித்திரருக்கு கொடுத்துட்டு நஷ்டமும் குப்பையும் என்று விட்டுட்டு அப்படி அடி வாங்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ கன்னியாகுமரி பார்டர்லயோ இல்ல கோயம்புத்தூர் பார்டர்லயோ அடி வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஊழியக்காரங்களா? இப்ப அவரு கொஞ்சம் ஞானமா நடக்கணும் பிரதர். யாரு? பவுல் அவரு கொஞ்சம் ஞானமா நடக்கணும் பிரதர். அவங்க தான் அடிக்கிறாங்கன்னு தெரியுது இல்ல, அங்கேயே போய் சுவிசேஷம் சொல்றாரு. எங்க சொல்லணும்? எங்க அடிக்காம ஏசி ரூம்ல போட்டு உட்கார வச்சு பேசுறாங்களோ அங்க போய் சொல்லுங்க. எங்க போனோம்? அவன் சொல்றான், நான் கட்டப்பட மாத்திரமல்ல கிறிஸ்துவுக்காக மரிக்கவும் ஆயத்தமா இருக்கிறேன். இவங்க பார்வையில் அவன் பைத்தியக்காரன். இவங்க பார்வையில் அவன் பைத்தியக்காரன். அங்கதான் அடிக்கிறாங்கன்னு தெரியுது இல்ல பிரதர், அங்கதான் கொல்றாங்கன்னு தெரியுது இல்ல பிரதர். அப்புறம் ஏன் பிரதர் இவர் கப்பல் பிடிச்சிக்கிட்டு அங்க போறாரு? அதுக்குதான் பிரதர் பைபிள் காலேஜ் போயிருக்கணும்னு சொல்றது. பவுல் பைபிள் காலேஜ் போகாதனால அவருக்கு அறிவே இல்லை பிரதர். அதுக்குதான் ஒரு பிடெக்காவது முடிச்சிருக்கணும் பிரதர். கமாலியல்கிட்ட படிச்சவனே அங்க போயிட்டான்.
3 வருஷம் காப்பி அடிச்சு பாஸ் பண்ணிவிட்டு பேசுற பேச்சு. மணிப்பூருக்கு போக முடியாது. எங்க போக முடியும்? எருசலேமுக்கு சுற்றுலா போக முடியும். 20 பேர் 30 பேரை கூட்டிட்டு எருசலேமுக்கு சுற்றுலா போகிறதுக்கு முடியுது. கேட்டா ஞானம். ஏன் மணிப்பூர் போக மாட்டேங்கிற? ஞானமா நடந்துக்கணும். அங்கதான் அடிக்கிறாங்கல்ல, அடிக்கிற இடத்துக்கு போலாமா? என்ன பண்ணலாம்? தமிழ்நாட்டில இருந்து ஜோம் பண்ணுவோம். ஓ, ஆனா எருசலேமுக்கு ஏன் போனீங்க? எருசலேம்ல இருந்து ஜோம் பண்ணணும்னா எருசலேம் சமாதானத்துக்கு நாங்க எருசலேமுக்கே போய் ஜோம் பண்றோம். அப்ப மணிப்பூர் சமாதானத்துக்கு எங்க போய் ஜோம் பண்ணோம்? எருசலேமின் சமாதானத்துக்கு எருசலேம்ல போய் ஜோம் பண்ணா, மணிப்பூர் சமாதானத்துக்கு எங்க போய் ஜோம் பண்ணோம்? மணிப்பூருக்கே போடுமா இல்லையா? இன்னைக்கு அதுக்கு பேரு ஞானம், இதுக்கு பேரு ஞானம். இன்னைக்கு கவனிச்சு கொள்ளுங்க. உங்களை நியாயம் தீர்க்கிற ஒருத்தர் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு. இவங்க பண்றதுக்கெல்லாம் நீங்க நியாய தீர்ப்பை பத்தி யோசிக்காதீங்க. நாம இந்த அதிகாரத்தையும் துரைத்தனத்தையும் வாங்கிறதுக்கு பேரு ஞானம் இல்ல. நம்முடைய போராட்டம் இதுவோடும் அல்ல. நம்முடைய போராட்டம் அந்தகாரத்தின் லோகாதிபதிகளோடு கூட, வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடு கூட. இப்போ கோலியாத்து தாவீதோட சண்டை போட போனா, கோலியாத்து சொல்லிட்டு போறாரு, நான் தாவீது கிட்ட சண்டை போட போறேன் அப்படின்னு சொன்னா, கோலியாத்து கூட இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவான்? கோலியாத்து கூட இருக்கலாம் என்ன சொல்லுவான்? ஏன்பா உன் சைஸுக்கும் வெயிட்டுக்கும் ஹைட்டுக்கும் சின்ன பையன்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற சொல்லுவானா மாட்டானா? நீ யார்கிட்ட சண்டை போட போன தெரியுமாப்பா? சவுல்கிட்ட சண்டை போடு, நல்ல உயரமா இருக்கான், ராஜா, உனக்கு சண்டை போடுறதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குப்பா. அதே தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்களும் நானும் ஆவிக்குரிய விதத்தில் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். நமக்கு ஸ்டேட்டஸ் யாரு தெரியுமா? சண்டை போடுற ஸ்டேட்டஸ். இப்போ நீங்கள் மல்யுத்தத்துக்கு போய் பாருங்க, இவர் 60 கிலோனா அவரும் 60 கிலோ இருக்கணும், இவர் 75னா அவரும் 75 இருக்கணும். அதான் சரியான ஸ்டேட்டஸ். ஒரு 15 வயசு 10 வயசு பையனை கூட்டு வந்து நிற்க வச்சுட்டு அவன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான், சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். இவர் மல்யுத்தத்தில் போய் தொடையெல்லாம் தட்டிக்கிட்டு நின்னார்னா சுற்றி இருக்கிறவன் கேட்க மாட்டா, ஏண்டா தடிமாடு மாதிரி இருக்க, இந்த சின்ன பையன் கூட சண்டை போட வந்திருக்கிற வெக்கமா இல்லை உனக்கு? கேட்பானா? கேட்க மாட்டானா? அதே மாதிரி தான் ஆவிக்குரியவர்கள் போய் இந்த உலகத்தின் ராஜ்யங்களோடும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் யுத்தம் பண்ணீங்கன்னா பரலோகத்திலிருந்து கேட்கும், உனக்கு அவன் ஈக்குவலாடா? உனக்கு அவன் ஈக்குவலா? நீ யார் தெரியுமா? வானமண்டலத்தின் பொல்லாத சேனையோடும் துரைத்தனத்தோடும் அதிகாரத்துக்கு தாண்டி பிரபஞ்சத்தின் லோகாதிபதியோடு கூட சண்டை போட வேண்டிய ஆள் நீ. உன்னை பார்த்து பிசாசு பயப்படணும். நீ என்னன்னு பார்த்தா இங்க இருக்கிறவங்களை பார்த்து பயந்துட்டு இருக்கிற. அவங்க அடிப்பாங்க, அவன் அடிச்சானா நான் ஜெயிக்க ஆரம்பிக்கிறேன்னு அர்த்தம். அவன் கொல்லுவாங்க, ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். யாருக்கு இந்த பயம் வரும் தெரியுமா? பரலோகத்துக்கு போகணுங்கிற எண்ணம் இல்லாதவனுக்கு தான் பயம் வரும். அவனுக்கு ஏன் பரலோகத்துக்கு போகணுங்கிற எண்ணம் வரல? அவனுக்கு பயம், ஐயோ செத்து போயிடுவோமே. யோசித்து பாருங்க, பைபிள்ல உள்ளவங்களுக்கும் இப்ப உள்ளவங்களுக்கும் வித்தியாசத்தை பாருங்க. இவங்க ஏன் இத்தனை அதிகாரத்தையும் துரைத்தனத்தையும் வேணும் வேணும் விரும்புறாங்கன்னா, ஐயோ நான் செத்து போயிருவனே, நாளைக்கு பிரச்சனை வந்துருமே, போராட்டம் வந்துருமே. அவன் என்ன சொல்றான்? பவுல் சீக்கிரம் சாவடிச்சிங்கன்னா போயிடுவேன்றான். அவன் அப்படித்தானே சொன்னான். நான் இருப்பது தேகத்தில் இருப்பது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், ஆனா விட்டீங்க நான் கிளம்பிடுவேங்கிறான். அவனுக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதனால் அதை வாஞ்சியாய் தொடருகிறேன்னு அவன் ஒன்று பார்த்துட்டான். அதனால போகணும்னு ஆசை. இவங்களுக்கு கிடைக்காதுன்னு தெரியும், அதுவும் கிடைக்காது, அங்கேயும் போக முடியாதுன்னு ஆயிப்போச்சு. என்ன செய்யலாம்? இருக்கிற வரைக்கும் நல்லபடியா இங்க இருந்துட்டு போவோமே, அந்த எண்ணம் இவங்களுக்கு. உங்களுக்கு எனக்கும் அதெல்லாம் இல்லை. கூப்பிட்டாரா ஆண்டவர், அடுத்த செகண்ட் புறப்பட்டு போயிட்டே இருக்கணும். எப்போ கூப்பிடுவீங்கன்னு தான் வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். சத்தம் கேட்கலாம், காதுல கேட்குதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். கூப்பிட்ட உடனே புறப்பட்டு ஓடிடணும். இப்பவும் சொல்றேன், நீங்கள் இவர்களோடு கூட போராடாதிருங்கள், இவர்களோடு கூட சண்டை போடாதிருங்கள். நமக்கு இது இல்லவே இல்லை. யார் வேணாலும் போட்டிக்கு வரட்டும், யார் வேணாலும் ஆட்சிக்கு வரட்டும், யார் வேணாலும் அதிகாரங்களுக்கு வரட்டும், யார் வேணாலும் துரைத்தனத்துக்கு வரட்டும். ஆனா உங்களுக்கு எனக்கு ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க.
உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இப்போ பிரபஞ்சத்தின் லோகாதிபதி இல்ல, இப்போ பூமியின் அதிபதி யாரு? கிறிஸ்துவினார், இயேசு கிறிஸ்து. எப்போ எங்க ஆள் மரிச்சாரோ, எப்போ உயிரோட எழுந்தாரோ, அப்பத்திலிருந்து என் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமிக்கும் ராஜாவாக மாறிவிட்டார். அவரே ராஜாவா மாறின பிறகு எங்களுக்கு என்ன கவலை? எங்களுக்கு என்ன கவலை? பார்வோனின் குமாரத்தின் மகன் சொல்றதே பெருமைனா, நான் சர்வ வல்லவரினுடைய மகன் சொல்றதுல எவ்வளவு பெருமை இருக்கும் எனக்கு. இவங்களுக்கு இந்த அதிகாரம் துரைத்தனம் தேவைப்படுது, எங்களுக்கு சர்வ வல்லவருடைய அதிகாரம் இருக்கு. அவர் எங்கள் தேவனாய் இருக்கிறார், நாங்கள் அவர்கள் பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவர் ராஜ்ய பாரத்தின் ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த தைரியம் தான் எலியாவுக்கு இருந்துச்சு, இந்த தைரியம் தான் யோவான் ஸ்நானகனுக்கு இருந்துச்சு, இந்த தைரியம் தான் இயேசுவுக்கு இருந்துச்சு, இந்த தைரியம் தான் அப்போஸ்தலர்களுக்கு இருந்துச்சு. அதனால தான் அவன் எதை கண்டு பயப்படாம இருந்தாங்க. ஆகாபை கண்டு எலியா பயப்படவில்லை, ஏரோதை கண்டு யோவான் ஸ்நானகன் பயப்படவில்லை, எவனை கொண்டும் இயேசு பயப்படவே இல்லை, எந்த ராஜ்யத்தை குறித்தும் அப்போஸ்தலர்கள் பயப்படவே இல்லை. இன்னும் மாறாய் நான் சொல்லுவேன், ஆகாப்பு எலியாவை கண்டு பயந்தான், ஏரோது யோவான் ஸ்நானகனை கண்டு பயந்தான். இயேசுவை கொண்டு வானமும் பூமியும் பயப்படுகிறது, அப்போஸ்தலரை கொண்டு ராஜாக்கள் பயந்தார்கள். காரணம், எங்கள் மேல் உள்ள அபிஷேகம் அப்படிப்பட்டது, அப்படிப்பட்ட வல்லமையின் அபிஷேகம் அது. அந்த அபிஷேகத்தை உடைய உனக்கும் எனக்கும் ஏன் இந்த உலகத்தின் அதிகாரம், இந்த உலகத்தின் துரைத்தனம் தேவையே கிடையாது. இன்னும் சொல்ல போனா, நான் அடிக்கடி என் மெசேஜில் ரொம்ப சந்தோஷமா சொல்லுவேன். அதை 1 ராஜாக்கள் 18 எலியாவை பார்த்து கர்த்தர் சொல்லுவார், நீ போய் உன்னை ஆகாப்புக்கு காண்பியும்பார். இந்த வசனத்தில் சொல்லுவார். 18:1 நினைக்கிறேன். 1 ராஜாக்கள் 18:1 வாசிங்க. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனான எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இல்ல, அநேக நாள் சென்று 3ஆம் வருஷம் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி. என்ன வசனம் அது? 18:1. 18:1. இதுக்கு முன்னாடி வாசிச்சது 17. என்னையே கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க பாருங்க, நானும் தப்பா தான் சொல்லிட்டேன் போலன்ட்டு. கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். ஆனா எலியா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் உன்னை ஆகாபுக்கு காண்பி. ஆனா எலியா என்ன பண்ண தெரியுமா? ஒபதியான்னு ஒருத்தனை பார்க்கறான் போற வழியில. ஒபதியாவை பார்த்து சொல்றான், அந்த வசனம் இருக்கா பாருங்க. ஒபதியாவை பார்த்து சொல்லுவான், நீ போய் எலியா வந்திருக்கிறேன் என்று சொல்லும் ஆகாபு கிட்ட. ஒபதியா ஷாக் ஆயிடுவான். ஒபதியா சொல்லுவான், ஆண்டவனே, உங்களை எங்கேயாவது ஆண்டவர் கொண்டு போயிடுவாரு, நான் திரும்பி வரும்போது இருக்க மாட்டீங்க. 7ஆம் வசனம் வாசிங்க. ஒபதியா வழியில் போகும்போது எலியா அவனுக்கு எதிர்பட்டான். அவன் இவனை இன்னான் என்று அறிந்து முகங்குப்புற விழுந்து, நீர் என் ஆண்டவனாகிய எலியா அல்லவா என்று கேட்டதற்கு அவன், நான் தான். நீ போய் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று உன் ஆண்டவனுக்கு சொல் என்றான். எப்படி? கர்த்தர் சொன்னது நீ போய் பாருன்னு இவன் சொல்றான், அவனை வந்து பார்க்க சொல்லு. இதுதான் துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் எதிர்த்து நிற்கிறது. கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? உன்னை ஆகாப்புக்கு காண்பி. சரிங்க ஆண்டவரே. போற வழியில வேலைக்காரன் வரான், ஆகாப்புடைய வேலைக்காரன். ஆண்டவனே நீங்களா? ஆமா. உங்க ஆண்டவன் ஒருத்தருக்கான? இல்ல. ஆமா. அவனை நான் எலியா வந்திருக்கேன்னு போய் சொல்லு. அதை விட பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஆகாப்பு ரதத்தை பூட்டிக் கொண்டு எலியாவை சந்திக்கும்படி வந்தான். எலியா வானா யார் வர்றது? ஆகாப்பு வந்தன். இது நம்ம மேல உள்ள அபிஷேகம் பாருங்க. இது ஊழியக்காரனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகம். இன்னைக்கு ஆகாபை பார்ப்பதற்கு எலியாக்கள் வரிசை கட்டி நிற்கிறது வீட்டு வாசலில். ஐயாவை பார்க்க முடியுமா? ஐயாவை 10 மணிக்கு பார்க்கணும், 9 மணிக்கே வந்துட்டோம். ஐயா குளிச்சிட்டு இருக்காரு, வெயிட் பண்றோம். ஐயா சாப்பிட்டுட்டு இருக்காரு, வெயிட் பண்றோம். ஐயாவை இன்னைக்கு பார்க்க முடியாதா? பரவாயில்ல, என்னைக்கு பார்க்கலாம். 2 நாள் கழிச்சு வர சொல்றாரு, சோத்திரம். அபிஷேகத்தை அடமான வைக்கிறவர்கள் இவர்கள், அபிஷேகத்தை அடமான வைக்கிறவர்கள். நீ உன் ஸ்தானத்திலே உண்மையா இருந்தால் ஆகாப்பை கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நீ உன் ஸ்தானத்திலே கர்த்தருடைய அபிஷேகத்தை நீ கனம் பண்ணினால் உன் அபிஷேகத்தை கனம் பண்ணக்கூடியவர்களை கர்த்தர் கொண்டு வருவார். நீயே உன் அபிஷேகத்தை அடமான வச்சினா கர்த்தர் என்ன செய்வாரு? இன்னைக்கு இவங்க அதிகாரத்தையும் துரைத்தனத்தையும் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த அதிகாரம் துரைத்தனம் எல்லாம் ஒரு நாள் காணாமல் போகும்.
இந்த அதிகாரம் துரைத்தனம் எல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போகும். ஆனால் தேவனுடைய அதிகாரம், அபிஷேகம் இதெல்லாம் தாண்டினது. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி. அவர் சொல்றாரு, உன்னை எல்லா இடங்களிலும் நான் வெற்றி சிறக்க பண்ணுவேன். I will give you the success. We are the more than the conquerors. வசனம் சொல்லுது, எல்லாற்றை பார்க்கிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அந்த தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஒன்று தீர்மானம் பண்ணிக்கோங்க, இன்னைக்கு முதல் யுத்தம் ஆவிக்குரிய யுத்தம். இந்த யுத்தம் எனக்கு கூட இருக்கிறவங்களுடைய மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல. ஏன், நான் எதிர்க்க வேண்டியது மனுஷனை அல்ல. நான் எதிர்க்க வேண்டியது அதிகாரத்தில் இருக்கிற மனுஷனை அல்ல, அந்த அதிகாரத்தில் இருக்கிறவரை பயன்படுத்துகிற அந்தகாரத்தின் லோகாதிபதி. அந்த லோகாதிபதியை தான் நான் எதிர்க்கணுமே ஒழிய, நான் ஒரு நாளும் மனுஷனை எதிர்க்கவோ, அவனை திட்டவோ, அவன் மாறணும்னு நினைக்கவோ, அவன் கொல்லணும்னு நினைக்கிறதோ ஏன் அது என்னுடைய விருப்பம் இல்லை. ஆண்டவர் அவனை நினைத்தால் நிமிஷத்தில் முகம் குப்புற கீழே வைக்க வைப்பார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி தான் தாகோன் உழணும். உடன்படிக்கை பெட்டி எந்நாளைக்கும் தாகோனுக்கு முன்னாடி விழாது. உடனே கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, திருப்பி தாகோனை நிமித்தி வைப்பாங்க. ஆண்டவர் சொல்வார், ஒரு தடவை விழுந்துருச்சுன்னா விட்டுருங்க, தாகோன் வேலை முடிஞ்சிருச்சு. அப்படியா? அப்படிலாம் கிடையாது. நாங்கள் தாகோனை திருப்பி எழுப்பி நிற்க வைப்போம். நிற்க வச்சு மறுநாள் பார்த்தா கை காலெல்லாம் உடஞ்சி போச்சு. தாகோன் நினச்சிருக்கோம், முதல்லையே நல்லபடியாக கீழே உட வச்சார். விட்டுருந்தீங்கன்னா நான் நல்லபடியாக வீடு போய் சேர்ந்துருப்பேன். என்னை திருப்பி நிற்க வச்சு கையை காலை உடச்சி விட்டீங்களேடா. இன்றைக்கி நிறைய பேருடைய நிலைமை அதுதான். ஆண்டவர் நல்லபடியாக சொல்லும் போதே திருந்திட்டா நல்லது, இல்லை கையை காலை உடச்சி திருத்துறாரு, அது நமக்கு வேண்டாம். ஆண்டவர் சொல்லும் போதே திருந்துறது நல்லது. இது ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து. இப்போ உலக பிரகாரமாய் ஒரு யுத்தம் உண்டு. அதை தான் இயேசு சொன்னார் மத்திய 24:6 யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அதை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன், கவனிங்க. எந்த யுத்தத்தை பற்றி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசி காலத்தில், அதாவது நம்ம காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வந்த பிறகு உலகத்தில் நடக்க வேண்டிய ஒரு யுத்தம். வாசிங்க, எசேக்கியேல் 38:8 வாசிங்க. 38:8 வாசிங்க. அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களில் இருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களிலே. நல்லா கவனிங்க, பற்பல தேசங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசம். அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லா நாட்டிலிருந்தும் திருப்பி வந்து சேர்ந்த பிறகு, இப்போ அவங்க திருப்பி வந்து சேர்ந்துட்டாங்க. 1948 நேற்று கூட பார்த்தோம், சேர்ந்துட்டாங்க. ஸோ வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவா. கடைசி வருஷங்களிலே யார் வருவா? 38:2 வாசிங்க. 38:2. மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி. இவங்க தான் வரப்போறாங்க. யார் வரணும் அப்படின்னா, அந்த அந்த இடத்துல ஒரே ஒரு வார்த்தை தமிழில் இல்லை, இங்கிலீஷில் மலையாளத்தில் இருக்குது. மலையாள பைபிள் இருக்குது அவங்ககிட்ட? இங்கே யாராவது மலையாள பைபிள் உண்டோ? இல்லை, இருக்கா இல்லையா? இல்லைன்னா இப்படி ஆட்டிருங்க. இல்லை, ரைட், நன்றி. அங்கே நேற்று இதுக்கு போயிருந்தோம், முந்தா நேற்று களியக்காவலை. அங்கே எல்லாத்தையும் மலையாள பைபிள் இருக்குது அந்த பகுதியில். அதில் அந்த வசனம் இருந்துச்சு, அதை வாசிக்க சொன்னோம், அந்த வசனம் இருந்துச்சு. அதனால தான் இங்கே கேட்டேன். சரி உங்கள்கிட்ட, ஏன்னா நீங்களும் அந்த பாட்டில் தானே இருக்கிறீங்க, ஒரு வேளை இருக்குமான்னு பார்த்தேன். சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். அந்த 38:2 மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தான் ஆகிய கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அப்படின்னு இருக்கு. யாரை பற்றி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் கூட ஒரு வசனம் சொல்லிடுறேன், அதுலேருந்து சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். 39:2 வாசிங்க. 39:2. நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களில் இருந்து எழும்பவும். எந்த பக்கத்துல இருந்து? வடபுறங்களில் இருந்து எழும்பவும். இஸ்ரவேல் தேசத்துக்கு வடபுறத்துல மேசேக் தூபால் ரெண்டுத்துக்கும் தலைமையான அதிபதி. ரோஷ் அப்படிங்கிற வார்த்தை மலையாளத்தில் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும். தமிழில் மட்டும் அந்த ரோஷுங்கிறத என்ன பண்ணிட்டாங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. அதாவது சீஃப் பிரின்ஸ், தலைமையான அதிபதி அப்படின்னு அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. அந்த ரோஷுங்கிற வார்த்தை வந்து இருக்கும். ரோஷ்னா ரஷ்யாவை குறிக்கிற வார்த்தை. வடக்கு பக்கத்தில் ரஷ்யா வரணும். இந்த யுத்தம் தான் இப்போ ஆரம்பிச்சிருக்குது. இப்போ இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் ஆரம்பித்த யுத்தம் உலக யுத்தமாக போய் இப்போ ரஷ்யாவை அவங்க இழுத்துக்கிட்டு வராங்க வம்புக்கு. அதான் உண்மை. ஏன்னா 39:2 நம்ம என்ன வாசித்தோம்?
உன்னை வடபுறங்களிலிருந்து எழும்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி உன் வில்லை இல்ல 39:2 நான் உன்னை திருப்பி உன்னை 6 துரடுகளால் இழுத்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா வரமாட்டானாமா, வாயில போட்டு இழுத்துக்கிட்டு வருவாராம். இப்ப ரஷ்யாவை அதை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ரஷ்யா புறப்படாத இருக்கு, அப்படியே இருக்கு. அவனை இப்போ வம்புக்கு இழுத்து கூட்டு, வம்புக்குன்னா அவன் செய்கிற சில காரியங்கள் தெரியுது, எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரியாது, அவன் செய்கிறது சில தப்புகள் இருக்குது. அதனால் கர்த்தர் அவனுக்கு நியாயம் தீர்க்கிற காலம் வந்துருச்சு ரஷ்யாவுக்கு. ஏன்னா ரஷ்யா வந்து 1917-18 வந்து அக்டோபர் புரட்சி மூலமாக உருவான நாடு USSR. அன்னிலேருந்து இப்போ வரைக்கும் ஏறக்குறைய அவன் வந்து தேவனுடைய பிள்ளைகள் ரத்தத்தை அதிகமாய் சிந்தி இருக்கிறார்கள். அதற்கு ஆண்டவர் பழி வாங்குறாருன்னு சொல்லலை, அவனுக்குரிய நியாய தீர்ப்புன்னு உண்டு. ஒரு தேசம் தேவனுக்கு விரோதமாக செயல்படுறதுக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. ரஷ்யாவுக்கான நியாய தீர்ப்புக்கான காலம் அது. இப்போ ரஷ்யா புறப்பட வைக்கிறாங்க, ரஷ்யா வருது. இப்போ ரஷ்யா புறப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ரஷ்யா குண்டு போட்டுச்சு, இல்லை ரஷ்யா மேலே குண்டு போட்டாங்க, ரஷ்யா யுத்தத்துக்கு ரெடி ஆயிடுச்சுன்றதை பேப்பர்லேயோ டிவிலையோ எங்கேயோ நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. எசேக்கியேல் 38-39 சொல்லப்பட்ட கடைசி வருஷங்களில் ஆரம்பிக்க வேண்டிய யுத்தம், இந்த யுத்தத்தை தான் இயேசு சொன்னார். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். 38:16 வாசிங்க. 38:16 நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய். கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். கடைசி நாட்களில் நடக்க வேண்டிய யுத்தம் இதுதான். இப்போ இந்த யுத்தம் ஆரம்பிக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. இந்த யுத்தத்தை வந்து இப்பொழுது ஆல்மோஸ்ட் நம்ம நெருங்கிட்டோம், கிட்ட வந்துட்டோம். எப்போ வேணாலும் இந்த யுத்தம் வரும். இந்த யுத்தத்துக்கும் நல்ல கவனிங்கள், திருப்பி சொல்கிறேன், இந்த யுத்தத்தை குறித்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? இப்போ இந்த யுத்தம் ஆரம்பிச்சிச்சுன்னா, நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம், பூமியில் இருக்கிற 1/4 பங்கு ஜனங்கள் பாதிக்கப்படுவார்கள்னு இருக்கு. மிகப்பெரியதான ஒரு பேரழிவு எல்லாமே நடக்க போகுது. ஆனால் இந்த யுத்தத்தை பற்றி நமக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன, அதை மட்டும் வாசிச்சுங்க, நம்ம முடிச்சிடலாம். மத்திய 24:6 வாசிங்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அது ஏன் பயப்படாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கன்றாரு? யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளை என்ன செய்ய போறீங்க? கேட்க போறீங்க. ஆனால் பயப்படாதீங்கன்னு சொல்றாரு. இது ஆண்டவர் சொல்றது. பயப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏன்னா நீங்கள் பயந்தால் நீங்கள் பயந்தது உங்களுக்கு நேரிடும். வசனம் சொல்லுது, நான் பயந்தது எனக்கு நேரிட்டது. பயம் ஒரு வகையான பாவம். பைபிளை பொறுத்த வரைக்கும் 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் பயத்தை குறித்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு. 21ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாத ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். இத்தனை பாவத்தோடு கூட எதை சேர்க்கிறார் ஆண்டவர்? பயத்தையும் சேர்க்கிறார். அப்போ பயம் என்பது பாவத்துக்கு ஈக்குவல். எந்த பயம்? உலக பயம், நடக்க போகிற காரியங்களுக்கெல்லாம் பயப்படுறது. அதனால தான் ஆண்டவர் திருப்பி சொல்கிறார் மத்திய 24:6 யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், பயப்படாதபடிக்கு கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பயப்படாதீங்க. பயந்தீங்கன்னா தான். இப்போ இந்த கொரோனா வந்துச்சு, பாதி பேருக்கு மரணம் எதில் தெரியுமா? பயத்தினால. அந்த கொரோனா வந்து ஜெயிக்கக்கூடியதான ஒரு வைரஸ் தான், உலக பிரகாரமாகவே சொல்கிறேன். இப்போவும் கொரோனா இருக்குது எவ்வளோ பேருக்கு, ஆனால் அந்த அளவுக்கு மரணம் இல்லை. காரணம் என்னென்னா, நம்ம இப்போ டாக்டர்ஸ் கூட நம்ம ஊரில் கூட சொல்லுவாங்க, அதாவது மருந்து பாதி, நீங்கள் அதை நம்புறீங்க பார்த்தீங்களா, அது பாதிம்பாங்க. டாக்டர் மருந்து கொடுக்குறாரு, அது பாதி தான் சுகமாக்கும். நீங்கள் நம்பிக்கையோட போடுறீங்கல்ல, அந்த நம்பிக்கை தான் மீதி சுகமாக்கும்னு சொல்லுவாங்க. நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் எவ்வளோ மாத்திரை எடுத்தாலும் சுகமாகாதும்பாங்க. அது வந்து ஒரு உதாரணமாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் பயப்படுறது காலில் இந்த கொரோனாவில், ஐயோ கொரோனா வந்துடும்னா வந்துருச்சு. நிறைய பேருக்கு ஐயோ இந்த கொரோனா நான் பிழைக்கவே மாட்டேன், பிழைக்கல. ஆனால் எத்தனையோ பேர் எய்ட்ஸ் இருக்கிறவங்கலாம் இது என்னை ஒன்றும் செய்யாது, இதை எதிர்த்து போராடி நான் ஜெயிப்பேன், ஜெயிச்சிருக்கிறாங்க எத்தனையோ பேர். எய்ட்ஸ் சுகமாகி இருக்கு. ஒரு பெரிய பேஸ்கெட் பால் பிளேயர், அவருக்கே சுகமாச்சு. கேன்சரில் ஜெயிச்சவங்க இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, கான்ஃபிடண்ட்டாக இருந்தேன் நான், இந்த கேன்சர் என்னை ஒன்றும் பண்ணாதுன்னு சொன்னேன், அது என்னை பண்ணலைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் யுத்தங்கள் வரும், செய்திகள் வரும்,
மிக மோசமான காரியங்களை டிவி சொல்லும். இத்தனை பேர் செத்துட்டான், ஒரு ஊர் அழிஞ்சிருச்சு, ஒரு ஊரே எரிஞ்சிருச்சு, ஒரு குண்டு போட்டு ஒரு நகரமே மொத்தம் காணாம போச்சும்பாங்க. அது பக்கத்து நகரத்தை கூட சொல்லுவாங்க. ஆனா நீங்க பயப்படாதிருங்கள். காரணம், உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. நீ பயப்படாம இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். பயம்தான் பிசாசோடைய ஆயுதம். ஆதாம் பழம் சாப்பிட்ட உடனே வந்த பாவங்கள்ல ஃபர்ஸ்ட் பேட்ச் பாவத்தில் ஒரு பாவம் வந்து பயம். வசனம் சொல்லுது, ஆண்டவர் உலாவுகிற சத்தத்தை கேட்டு அவன் பயந்து விருட்சங்களுக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டான். அங்க ஆரம்பிச்சது பயம் ஏதேன்ல. இப்போ இந்த மாதிரி யுத்தங்கள் உலகம் முழுக்க தொடங்கியாச்சு. இன்னும் அதிகம் போகும். இந்த எப்படி நீங்க கொரோனாவை கேட்டீங்க, அதை விட அதிகமாக கேட்பீங்க. ஒரு குண்டுல ஒரு சிட்டியே காணாம போச்சுன்னு சொல்லுவாங்க. நியூக்ளியர் பாம்பில் ஒரு ஊரே அழிஞ்சு போச்சுன்னா சொல்லுவாங்க. நடக்கும், இவ்வளவு நடக்கும். இவ்வளோ கேட்டாலும் உங்களுக்குள்ள ஒன்று இருக்கணும், கர்த்தருடைய நேரம் வராமல் என் ஜீவன் இந்த பூமியை விட்டு போகவே போகாது. அப்படி இந்த ஜீவன் போகுதுன்னா அது கர்த்தர் எனக்கு நியமித்த நாள்னு அர்த்தம். அவ்வளோதான். நாம் அது வரைக்கும் தைரியமாக கர்த்தருடைய வேலையை நாம் செய்ய போகிறோம். நேற்று நாங்கள் சொன்னோம் பாருங்க, இனி நீங்கள் இருக்கிற காலம் முழுவதும் ஒன்று சுவிசேஷம் சொல்ல வேண்டியது அவசியம், இன்னொன்று ஆயத்தப்பட வேண்டியது அவசியம். இந்த ரெண்டை மட்டும் செய்யுங்க. வரும் யுத்தங்கள் உங்களையும் என்னையும் ஒன்றும் செய்யாது. 91ஆம் சங்கீதத்தை டெய்லி படிங்க. இனிமேட்டு குடும்பமாக உட்காந்து ஒரு தடவை 91ஆம் சங்கீதத்தை படிங்க. டெய்லி பைபிள் வாசிக்கிறத வாசிங்க. குடும்பமாக உட்காந்து ஒரு தடவை 91ஆம் சங்கீதத்தை கண்டிப்பாக படிங்க. நான் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறேன், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவேன். பகலில் பறக்கும் அம்பிற்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் உலாவும் சங்காரத்திற்கும் நான் பயப்பட மாட்டேன். அவ்வளோதான். என் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், என் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. இந்த சங்கீதத்தை டெய்லி படிங்க. இனி வருகிற காலங்களில் இந்த சங்கீதம் யூஸ் ஆகும். இவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியில் கர்த்தர் உங்களையும் என்னையும் பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாப்பார். செட்டைகளின் மறைவிலை வைத்து கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் முதல்ல சொன்ன பாயிண்ட்டை மறந்துடாதீங்க. நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடும் அந்தகார லோகாதிபதிகளோடு நாம் ஜெபிக்க போகிறோம். எந்திரிக்கலாமா நாம் எல்லோரும்? எல்லாம் கண்களை மூடுவோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி ஆவியானவரே. தேங்க்யூ லார்ட். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? ஒரு 2 நிமிஷம் மாத்திரம். நான் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன், 10 நிமிஷம். ஆனாலும் இந்த ஒரு 5-10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் மட்டும் நான் இன்னும் எடுத்துக்கிறேன். ஒப்பு கொடுப்போமா? உனக்குள்ளே என்ன பயம் இருந்தாலும் இன்றைக்கி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்படைச்சிடுங்க. ஆண்டவருடைய கரத்தை மீறி எதுவும் நடக்காது. உனக்குள்ளே இருக்கிற வியாதியாக இருந்தாலும் ஆண்டவர் சொன்னார்னா வெளியே போயிடும். ஆண்டவர் உள்ளே வந்தார்னா மரணம் வெளியே போயிடும், வியாதி வெளியே போயிடும், உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற தரித்திரம் போயிடும், எல்லாம் வெளியே போயிடும். காரணம், சர்வ வல்லமை உள்ள தேவன் உன் வீட்டுக்குள்ளே இருக்கிறார். அவர் வானத்துக்கும் பூமிக்கும் ராஜாவாக இருக்கிறார். அவர் வந்துட்டார்னா அது முழுவதும் கர்த்தர் மாற்றி அமைச்சிருவார் எல்லாத்தையும். நீ தைரியமாக இருங்க. அதனால தான் ஆண்டவர் திருப்பி திருப்பி சொல்வார், விசுவாசத்தினால் உண்டாகிற தைரியம். நம்ம ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? சர்வ வல்லமை உள்ள தேவன் நமக்கு ராஜாவாக இருக்கிறார்னா எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. அவர் நமக்கு அப்பாவாக இருக்கிறார், எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. அவர் நம்மோடு கூட துணையாக இருக்கிறார், எவ்வளோ சந்தோஷம். நம்ம யாரும் எதுவுமே செய்ய முடியாது. இஸ்ரவேலை காக்கிறவர் முன்னும் பின்னுமாக இருக்கிறார். நம்முடைய தூதர்களை அவர் தம்முடைய தூதர்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். தூதர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ஒருத்தன் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேரையும் விட்டுவான். அப்படிப்பட்ட தூதர்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எப்படிப்பட்ட பாடிகார்டு! இதையெல்லாம் தாண்டி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இவ்வளோ பாதுகாப்பு இருக்குது. உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறாரு, கண்ணின் கருவிழிக்குள்ளே வச்சிருக்கிறாரு, வஸ்திர தொங்கலுக்குள்ளே மூடி இருக்கிறாரு, செட்டைகளின் மறைவில் வச்சிருக்கிறாரு. இதையெல்லாம் தாண்டியா எதுவும் நடக்க போது? ஒன்றும் நடக்காது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்?
சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் ஒரு இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு பெரிய மதிலை தாண்டுவேன் ஆண்டவரே. என்னால் தாண்ட முடியாத மதிலாக இருந்துச்சுன்னா அந்த எரிகோ கோட்டையை நீங்கள் இடித்து கொடுத்துருவீங்க ஆண்டவரே. என்னால் தாண்ட முடியாத ஆறாக இருந்துச்சுன்னா அந்த ஆற்றை பின்னிட்டு நிற்க பண்ணிடுவீங்க ஆண்டவரே. என்னால் கடக்க முடியாத கடலாக இருந்துச்சுன்னா அதை பிரித்து கொடுத்து என்னை நடக்க வச்சிருவீங்க ஆண்டவரே. என்னால் கடக்க முடியாத வனாந்திரமாக இருந்தா தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல சுமந்து கொண்டு வந்துருவீங்க ஆண்டவரே. எனக்காக நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்கப்பா. உம்முடைய ஒரே பேரான குமாரனையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? The Almighty God, the Almighty God, சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சாவாமை உள்ளவர், அவர் ஆதியும் அந்தமும் ஆனவர். அப்படிப்பட்ட தேவன் எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா, நடத்துகிறீங்கப்பா, எங்களுக்கு முன்னாடி போறீங்கப்பா. நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்னப்பா கவலை? நீங்க இருக்கும்போது எங்களுக்கு ஏன்பா பயம்? நீங்க இருக்கும்போது எங்களுக்கு யார் எங்களை என்ன செய்ய முடியும்? கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருந்தால் எங்களுக்கு எதிராய் நிற்பவன் யார்? Praise you Jesus, praise you Jesus, thank you Lord. நன்றி ஆவியானவரே, நன்றி நன்றி நன்றி. அவர்கள் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டட்டும். அவர்கள் பதவிகளை குறித்தும் பட்டங்களை குறித்தும் மேன்மை பாராட்டட்டும். அவர்கள் ஆஸ்திகளை குறித்தும் கட்டடங்களை குறித்தும் மேன்மை பாராட்டட்டும். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். Thank you Jesus, thank you Jesus, thank you Lord. நன்றி ஆவியானவரே, நன்றிப்பா, நன்றிப்பா. இவங்க ஈட்டிகளையும் கேடகங்களையும் பரிசுகளையும் பிடித்துக்கொண்டு யுத்தத்துக்கு போகிறார்கள். நாங்களோ இவர்கள் மறந்துவிட்ட இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தை கொண்டு யுத்தத்துக்கு போகிறவர்கள். எங்கள் யுத்தம் கர்த்தருடைய யுத்தம், எங்களுடைய யுத்தம் கர்த்தருடைய யுத்தம். எங்கள் யுத்தம் மனுஷனோட அல்ல, எங்கள் யுத்தம் கர்த்தரின் யுத்தம். நன்றி ஆவியானவரே, கோடான கோடி ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். மகிமையின் தேவன் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.